எல்லாருமே வந்துட்டு வேலைக்கு போயிட்டு, அந்த டைம்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க் யூ உஸ்மான் அலி விஜயகுமார் சார் டு ஜாயின் த ரெகுலர் கிளாஸஸ். ஸோ லாஸ்ட்டா நம்ம 3 கிளாஸஸ் வச்சிருந்தோம். 3 இல்ல நெறைய வச்சிருக்கோம். பட் எல்லாத்துலயும் உங்களோட பார்ட்டிசிபேஷன் குடுத்து இன்டராக்ஷன்ஸ் நெறையா பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க் யூ. அண்ட் மத்தவங்களுக்கும் தேங்க் யூ டு ஜாயின் த செஷன்ஸ். ஐ ஹோப் டுடே செஷன் கோயிங் வெரி வெல். இந்த டெமோ கிளாஸ் வந்துட்டு ஜஸ்ட் டு நோ ஒரு அவேர்னஸ் குடுக்குற மாரி ஒரு ஒரு ஐடியா. ஸோ ஒரு அன்னோன் டெக்னாலஜிய வந்துட்டு வாட் இஸ், ஹவ், வேர் அது ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் மாரி தான் கிட்டத்தட்ட எல்லாமே. ஸோ லாஸ்ட்டா நம்ம வந்துட்டு லினக்ஸ் பத்தி பேசியிருந்தோம், பைத்தான் பத்தி பேசியிருந்தோம், அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பத்தி பேசியிருந்தோம், அண்ட் பிசிபி பத்தி பேசியிருந்தோம், அண்ட் நவ் மேட்லாப். இட்ஸ் a வெரி நியூ டாபிக் டு திஸ் அகாடமி ஆக்சுவலி. இது வரைக்கும் யாரும் அத பத்தி பேசினதே கிடையாது அகாடமில, இந்த மேட்லாப் பத்தி. ஸோ யாருக்காவது ஐடியா இருக்கா? மேட்லாப் பத்தி யாருக்காவது? மேட்லாப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அலி, உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் நம்ம இதுதானே சார்? ஆ? இல்ல நம்ம மேட்லாப்ல கேள்விப்பட்டதில்ல சார். கேள்விப்பட்டதில்ல. ஃபைன், 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 ஃபைன். ஃபைன், நைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம அதான் பார்க்க போறோம் இன்னைக்கு என்னன்றத. ஸோ அது என்னன்றத இன்னைக்கு பார்த்துருவோமா? ஐ திங்க் செல்ஃப் இன்ட்ரோ தேவையில்லன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஏன்னா இங்க இருக்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி அது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அத டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ டுடே வந்து பிரியங்கா ஸ்ரீனிவாசன் அவங்க சொல்லுங்க சார். ஒரு சின்ன இதுங்க. மேட்லாப் அப்படிங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர்னு நினைக்கிறேன். யா. எஸ் யூ ஆர் 100% கரெக்ட் சார். எஸ். ஸோ பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போறோம். மேத்தமேட்டிக் கால்குலேஷன்ஸ் பண்றதுக்கு மட்டும் இல்லாம, அத வச்சு என்ன பர்ப்பஸ் என்ன? அத வச்சு நம்ம நிறைய வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ இட்ஸ் தட் ஐ லைக் டு ஸ்டே லைக் திஸ் இன்டராக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் செஷன் ஃபுல்லாவே. உங்களுடைய கேள்விகள் நிறைய இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். கேள்விகள் நிறைய இருந்தா தான் இன்ட்ரெஸ்ட்டா போகும். தெரியுதோ தெரியலையோ கேள்வி கேளுங்க. வி ஆர் ரெடி டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இப்படி தெரியலன்னா கண்டிப்பா நாங்க டெமோஸ் கிளாஸ் அந்த குரூப்ல வந்துட்டு செஷன் முடிஞ்ச பிறகு வில் போஸ்ட் இட். தெரியலன்னா கூச்சமே இல்லாம போட்டுருவோம். நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும் அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான். எனிவே ஐ திங்க் இட்ஸ் குட் டு ஸ்டார்ட். பிரியங்கா ஆரம்பிக்கலாமா? Yes. Hi everybody. This is எஸ். Priyanka here. என்ன நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும்னா நான் பிஇசி முடிச்சிருக்கேன் அண்ட் மேட்லாப்ல வந்து 3+ years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மேட்லாப் சாஃப்ட்வேர் வச்சு. ஸோ சார் கேட்ட மாதிரி மேட்லாப்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்றதுக்கு அலி சாரும் விஜயகுமார் சாரும் தான் சொன்னாங்க. அண்ட் எனக்கு இவங்க 2 பேரையும் நான் லாஸ்ட் லைவ் செஷன்ஸ்ல பார்த்திருக்கேன் அவங்க இன்டராக்ட் பண்றத. எனக்கு அவங்கள தவிர வேற யாராவது கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். யாராவது மேட்லாப் கேட்டிருக்கீங்களா? சும்மா அந்த நேம் கேட்டிருந்தீங்கன்னா கூட சொல்லலாம். ஓகே. சப்போஸ் நீங்க கேட்கலனாலும் இந்த எண்ட் ஆஃப் தி செஷன்ல உங்களுக்கு அது ஒரு தெரிஞ்ச டாபிக்கா மாறுற மாதிரி இருக்கும். ஐ வில் அஷ்யூர் யூ தட். அண்ட் இப்போ நம்ம மேட்லாப் அப்படின்னு என்னன்னா போறதுக்கு முன்னாடி மேட்லாபோட மெயின் பர்பஸ் ஏன் வந்து ஒரு காமன் மேன் மேட்லாப் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். எத்தனை பேர் இன்னைக்கு வந்து கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணீங்க? கூகுள் மேப் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்றவங்க எத்தனை பேர்? இல்லனா நான் யூஸ் பண்ணிருக்கேன். இல்ல நான் யூஸ் பண்றேன். ரெகுலரா யூஸ் பண்றேன். எதுக்கு சார் யூஸ் பண்ணுவீங்க? இல்ல தெரியாத லொகேஷனுக்கு போறது தான் மேக்ஸிமம். தெரியாத லொகேஷனுக்கு போகும்போது எந்த ரூட்ல போறது, எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆகும், என்ன டைம்க்கு போய் ரீச் ஆகும், இதெல்லாம் தான் பார்ப்போம். கரெக்டா? எது ரொம்ப சுத்து வழி, எது கம்மியான வழி, பேசிக்கா என்ன டைம்க்கு நீங்க போறீங்க அப்படின்றத பாப்பீங்க. சோ நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கே வந்து எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண we are trying. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்துக்கு போறதுக்கே நம்ம வந்து என்ன எவ்வளவு டைம் ஆகுது, எனக்கு டைம் கன்சியூம் ஆகுதா இல்ல எனக்கு அது கரெக்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ண ட்ரை பண்றோம் வெறும் கூகுள் மேப்ஸ்ல. அப்போ இப்போ சப்போஸ் நான் உங்கள்ட்ட வந்து ₹10 crore ப்ராஜெக்ட்டுக்கு உங்கள்ட்ட நான் ஒரு ஏர்கிராஃப்ட் கொடுக்குறேன். நீங்க தான் பண்ணணும். அதை பண்ணி நீங்க வந்து எண்ட் ப்ராடக்டா உங்களோட கிளைண்ட் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? டைரக்டா டிசைன் பண்ணி டெஸ்ட் பண்ணாம அப்படியே எடுத்துட்டு போயிட்டு கிளைண்ட்ல கொடுத்துருவோமா? மாட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுப்போம், அதை ப்ரோட்டோடைப் பண்ணுவோம், எல்லாமே பண்ணிட்டு அது நம்ம கேட்குற எஃபிஷியன்சிக்கு ஒர்க் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம அதை எடுத்துட்டு போய் கிளைண்ட்ல கொடுப்போம். இப்போ அது வந்து நம்ம பண்றது எல்லாமே ஹார்ட்வேர்ல ஒரு வாட்டியும் பண்ணி 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 சப்போஸ் பிரேக் பிடிக்கல, இந்த எஃபிஷியன்சிக்கு ஒர்க் ஆகல, அந்த எஃபிஷியன்சிக்கு ஒர்க் ஆகல அப்படின்றத ஒவ்வொரு வாட்டியும் நான் ப்ரோட்டோடைப் செக் பண்ணி
மாத்தி மாத்தி பண்றது பெஸ்டா, இல்ல நான் எல்லாத்தையும் நான் கம்ப்யூட்டர்ல பண்ணி எண்ட் ப்ராடக்ட் கொண்டு போறது பெஸ்டா? டைம் சேவிங்கா இருக்கிற மாதிரி பண்றது பெஸ்ட் மேடம். வர்ச்சுவலா பண்றது பெஸ்ட். கரெக்ட் சார். வர்ச்சுவலா பண்றது பெஸ்ட். அலி சார் தவிர வேற யாராவது சொல்றீங்களா? ஏதாச்சும் நம்ம சிஸ்டத்துல எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சிமுலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஈஸியா டைம் கன்சப்ஷன் கம்மியா இருக்கும். சோ நமக்கு காஸ்ட்டுமே சேவிங்கா இருக்கும். Yeah, actually, sorry to interrupt. எல்லாரும் இன்டராக்ட் பண்ணுங்க guys. So please, ரத்னவேல், ராஜவேல், விஜயகுமார், ஐ மீன் சாரி செல்வகுமார், ராஜேஷ், எல்லாரும் இன்டராக்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இன்டராக்ட் பண்ணதான் பாயிண்ட்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கும் நமக்கு. தேவா கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ளீஸ் இன்டராக்ட். சும்மா எஸ்ஆனோ சொல்லுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு ட்ரிகரா இருக்கும் அடுத்தடுத்து உங்களை பேச வைக்கிறதுக்கு. இந்த செஷன் நாங்க பிளான் பண்ணது பிரியங்காவை பேச வைக்கிறதுக்காக, அவங்க மேட்லாப் சொல்லி தரதுக்கு இல்ல. நீங்க பேசி கத்துக்கிறதுக்கு மட்டும்தான். நீங்க பேசணும், அதுல நீங்க கத்துக்கணும். அதுதான். தட்ஸ் இட். ஸோ அதுதான் இன்ட்ராக்ஷனா இருந்தாதான் நல்லா இருக்கும் செஷன். இன்ட்ரெஸ்டா ஜாலியா இருக்கும். ஸோ ப்ளீஸ் இன்டராக்ட். எஸ். மேட்லாப் பொறுத்த வரைக்கும் கோடிங் மட்டும் இல்ல கைஸ், அது வந்து ஒரு மாதிரி டிசைனிங் சாஃப்ட்வேர். ஜாலியாவும் இருக்கும், நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ நீங்க இன்டராக்ட் பண்ண உங்களுக்குமே இப்ப எங்கேயாவது இன்ஜினியர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா, அப்கமிங் இன்ஜினியர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு இதுல. ஸோ யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு கேளுங்க. ஓகே. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கேட்கறேன். ஸோ இதுல ராஜேஷ், ராஜவேல் அவங்க யாராவது ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க, பண்ணாதவங்க. டிரைவிங் கிளாஸ் போயிருப்பீங்க, டிரைவிங் எல்லாருமே ஓட்டுவீங்க. ஸோ எல்லாருமே மென் தான், டிரைவிங் கன்ஃபார்மா ஓட்டுவீங்க. அப்போ வந்து கார் ஓட்டும் போது டிரைவிங் கிளாஸ் போய் கத்துக்கிட்டீங்களா, இல்ல நீங்களா ஓட்ட ஆரம்பிச்சீங்களா? டிரைவிங் கிளாஸ் போகணும். ஓகே சார். அப்போ அந்த டிரைவிங் ஸ்கூல் போய் கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அந்த டிரைவிங் ஸ்கூல் போகும்போது ஃபர்ஸ்ட் 3 days, இப்போலாம் அப்படி பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 3 days ஒரு ஸ்கிரீன் முன்னாடி உட்கார வச்சிருப்பாங்க. பண்ணாங்களா? ஆமா. அது சாரி ஃபார் எதுக்கு? சொல்லுங்க சார். டிரைவிங் கிளாஸ்க்கு போயே ஆகணும், இல்லாட்டி லைசன்ஸ் கிடைக்காது. இல்ல இல்ல சார், அது தானா டிரைவிங் தியேட்டர் தானே. சரிங்களா? நம்ம வீட்ல கார்லாம் வச்சு பழகி இருந்தோம்னாலும் டிரைவிங் கிளாஸுக்கு போனாதான் லைசன்ஸ் கிடைக்கும். ஓகே அதனால சார். ஓகே நம்ம டிரைவிங் கிளாஸ்க்கு போயே ஆகணும். ஓகே. சரி. இப்ப டிரைவிங் கிளாஸ் போகும்போது அங்க ஃபர்ஸ்ட் 3 days வந்து ஒரு சிமுலேட்டர் முன்னாடி உட்கார வச்சிருப்பாங்க, ஒரு ஸ்கிரீன் முன்னாடி. அது எதுக்குன்னா, நீங்க அதை திருப்பும் போது ரைட் ஹேண்ட் சைட் திருப்பினீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் திரும்பும் காரு, லெஃப்ட் ஹேண்ட் சைட் திரும்பினீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் திரும்பும். உங்களை ஒரு ரியல் டைமா ஒரு இடத்துல போய் உட்கார வைக்க, நம்ம திருப்புன்னு எடுத்து போய் உட்கார வைக்க முடியாதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அதுல ஒரு ஸ்கிரீன்ல போட்டு நம்மள ப்ராக்டிஸ் பண்ணிட்ட அப்புறம் தான் பண்ணுவாங்க. அதே தான் நம்ம இங்கேயும் பண்றோம். மேட்லாப்ல என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டம் டிசைன் பண்றதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லா மேட்லாப், எனக்கு என்ன அந்த சிஸ்டம் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே நான் மேட்லாப்ல டிசைன், ஹார்ட்வேரா இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேரா இருந்தாலும் சரி, நீங்க என்ன டொமைன்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான சிஸ்டம் நீங்க டோட்டலா இங்க டிசைன் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஏன் இதை கத்துக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க வெறும்னா டிசைன் பண்ற ஆள் மட்டும் இருக்கீங்க, இல்ல நீங்க டேட்டா அனலிஸ்டா இருக்கீங்க, இல்ல ஏஐ ஃபீல்ட்ல இருக்கீங்க, இல்ல ஃபினான்ஸ் ஃபீல்ட்ல இருக்கீங்க, எக்கனாமிஸ்டா இருக்கீங்க, நீங்க ஒரு இதை மட்டும் கால்குலேஷன் மட்டும் போடுறீங்க, நீங்க அதை டெஸ்ட் பண்ணி எண்ட் ப்ராடக்டா கொடுக்குற இதுவாகவும் நீங்க இருந்தீங்கன்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். கம்பெனிக்கு உங்களை மாதிரி ஆளுங்களை தான் தே வில் ட்ரை டு டேக். அப்ப என்ன நினைப்பாங்க, எனக்கு 2 பேருக்கு கொடுக்க வேண்டியதை நான் ஒருத்தருக்கே கொடுத்துட்டு போயிடுவேன்ல. சோ அங்கதான் நம்ம வந்து ஸ்டெப் அவுட்டா நிக்கணும். இப்ப மேட்லாப்ல ஆல் இன் ஒன் எல்லாமே நம்ம பண்ணலாம். சோ அதுதான் மேட்லாப். ஒரு சிமுலேஷன் வேர்ல்டு மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரியல் டைமா நம்ம பண்ண வேண்டியதை டோட்டலா எந்த ஃபீல்டு வேணாலும் எடுத்துக்கலாம். வாட் எவர் ஃபீல்டு. சொல்ல போனா இந்த ஜெனட்டிக்ஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, ஜீன்ஸ் வச்சு பண்றாங்களே, நம்ம போடுற ஜீன்ஸ்ல டிஎன்ஏ இதெல்லாம் இருக்குல்ல, பயாலஜி, அது கூட நம்ம இங்க பண்ணிக்கலாம். சோ அந்த அளவுக்கு இட் இஸ் டைவர்ஸ் இன் நேச்சர். அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா செஷனை? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து MATLAB from computation to system design. எப்படி வந்து சார் சொன்ன மாதிரி MATLAB வந்து ஒரு கம்ப்யூட்டேஷனுக்கு தான் 100% கரெக்ட் சார். MATLAB நீங்க இமேஜின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இமேஜின் லைக் நீங்க வந்து ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. கால்குலேட்டரே வந்து 1000 times இல்ல 10,000 times வேலை செஞ்சா என்ன பண்ணுமோ அதுதான் நம்ம MATLAB பண்ண போறோம். டு பி இன் ப்ரிசைஸ். ஸோ ஃப்ரம் கம்ப்யூட்டேஷன்ல இருந்து சிஸ்டம் டிசைன் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ MATLABனா என்ன? நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு இதுதான். நீங்க டிசைன் பண்ணிக்கலாம், சிமுலேட் பண்ணிக்கலாம்,
நான் பண்ணதை நானே செக் பண்ணணும் அப்படின்னா அதையும் பண்ணிக்கலாம். இப்ப ஏதாவது ஹார்ட்வேர்ல பண்ணிருக்கேன், நீ சொன்ன மாதிரி பயாலஜில எல்லாம் எதுவும் பண்ணல, ஹார்ட்வேர்ல பண்ணிருக்கேன் அப்படின்னா ஹார்ட்வேரை ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி என்னோட இது எல்லாத்தையுமே அதுல ஏத்திடலாம். எதுக்குமே நான் வந்து உட்காந்து கோடிங்கோ இல்ல எதுவுமே அடிக்கணும்னு அவசியம் இல்லை. கோடிங் வேணும்னா கோடிங்கும் அடிச்சுக்கலாம். ஆனா எனக்கு கோடிங் வராது அப்படின்னு இருக்கவங்களுக்கு டைரக்டா யூ கேன் டிப்ளாய். எல்லாத்துக்குமே ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்னா இட் இஸ் அ ஆல் இன் ஒன் பிளாட்ஃபார்ம். ஸோ மேட்லாபோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் மேட்ரிக்ஸ் லெபார்டரி. இதை வச்சிருக்கிற கம்பெனி வந்து மேத் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணவர் வந்து கிளீவ் மோலர். நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே யூ கேன் டூ. நான் ஒரு ப்ராசஸ் டாஸ்க் பண்ண போறேன், அந்த டாஸ்க் நான் வந்து எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல அப்படின்னா இதுல நம்ம பிளாக்ஸா இறக்கி கண்டினியூவா சிஸ்டம் டிசைன் பண்ணி எப்படின்றத ஃபிகர் அவுட் பண்றதுக்கு தான் மேட்லாப். இப்போ மேட்லாப்னா என்ன அப்படின்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதுதான் ரொம்ப நான் ஏன் இதை கத்துக்கணும் அப்படின்றவங்க தான் நிறைய பேர் ஏன்ட்ட இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. நீங்க ஏன் கத்துக்கணும்னா நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும், நான் முன்ன சொன்ன மாதிரி எந்த ஃபீல்டுல வேணாலும், இப்போ சீமென்ஸ் எடுத்துக்கோங்க, சீமென்ஸ்ல பிஎல்சி டிசைன் பண்றாங்கன்னா டிசைன் பண்றவங்க மட்டும் இப்ப அவங்க கேட்கறது இல்ல. தேர் ஆல்சோ ஆஸ்கிங் டிசைன் மட்டும் நீ பண்ற, அதை டெஸ்ட் பண்ணி யார் கொடுப்பா? மேட்லாப் ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சா நீ அதுலயே டிசைனும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம். நிறைய வேகன்சிஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. ஸோ இப்ப இதுல டிஆர்டிஓ மட்டும் தான் நமக்கு கேட் தேவை. மிச்சம் எல்லாமே நமக்கு வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். எதுலையுமே நமக்கு வந்து எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு எந்த இன்ஜினியரா வேணா எடுத்துக்கலாம். நம்ம பயோமெடிக்கல் இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல அனலிஸ்டா இருக்கலாம், இல்ல எக்கனாமிஸ்டா இருக்கலாம். எதை வேணா இருந்தாலும் அதுக்கான இதோட நம்ம சிமுலேஷனோட போய் இறங்கும் போது வில் பி இன் அ கிரேட்டர் பொசிஷன். ஸோ நவ் வி வில் கோ டு தி மெயின் டாபிக்ஸ் மேட்லாப். இதை வந்து எப்படி மேட்லாப்னு சொல்றியம்மா அப்படின்னா என்ன, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும், அது எப்படி இருக்கும் நம்ம அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் மேட்லாப். அதுக்கு முன்னாடி தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ். அது தெரியுமா யாருக்காச்சும்? இங்க 3 லெவல் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்கு. அது வந்து என்னென்னா மிஷின் லெவல் லாங்குவேஜ், அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். நம்ம மேட்லாபை பொறுத்த வரைக்கும் அது என்ன லெவல் லாங்குவேஜ்ல வரும்னா ஹைல வரும். ஏன்னா இங்க நீங்க எதுவுமே வந்து நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே ப்ரீ பில்ட். நீங்க எதுவுமே பண்ண வேணாம், எல்லாத்துக்குமே அது இருக்கும். நான் இப்ப மேட்லாபை காட்டும் போது உங்களுக்கே புரியும் ஏன் அதை வந்து நம்ம ஹை லெவல்ல வச்சிருக்கோம் அப்படின்னு. எல்லாமே ப்ரீ பில்ட். நீங்க எப்படி ஒரு குழந்தை கையில எடுத்து கொடுத்து இது பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றோமோ ஜாயின் பண்ணி தருவோம் அந்த பிளாக்ஸ் எல்லாம். அதே மாதிரி நீங்க பிளாக்ஸ் ஜாயின் பண்ணி டெஸ்ட் பண்ணா மட்டும் போதும். நீங்க எதுவுமே வந்து நான் ஸ்கிராச்ல இருந்து பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கவே தேவையில்ல. எல்லாமே இட் இஸ் தேர் ஆல்ரெடி. நீங்க அதை ஒழுங்கா எடுத்து ப்ராப்பரா இது பண்ணா மட்டும் போதும். தட் இஸ் வாட் இஸ் மேட்லாப் இஸ் கவுண்டட். அண்ட் இப்போ இதுல 2 செக்டார்ஸ் இருக்கு. ஒரு செக்டார் கோடிங் பிடிச்சவங்களுக்கு, ஒரு செக்டார் கோடிங் பிடிக்காதவங்களுக்கு. யாருக்கெல்லாம் இங்க கோடிங் பிடிக்கும்? நான் கோடிங் அடிப்பேன் அப்படின்றவங்க. கோடிங் பிடிக்கும் மேடம், ஆனா தெரியாது. பிடிக்கும் ஆனா தெரியாது. ஓகே சார். ஆனா உங்களுக்கு டிசைனிங் பண்ண பிடிக்குமா? எலக்ட்ரானிக் ரிலேட்டட் டிசைன் டிசைனிங் பண்ணுவீங்க. பிடிக்கும். ஜெயஜாதி உங்களுக்கு ஏஐ கோடிங் பிடிக்குமா? சப்போர்ட்ல சொல்லுங்க சார். எஸ், கோடிங் பிடிக்கும். குமரன் சொல்லுங்க சார். ஏஐ சப்போர்ட்ல கோடிங் எடுத்துக்கிறோம் மேடம். ஏஐ கிட்ட நம்ம கேட்டா அதுவே கோட் போட்டு கொடுக்கும். ஏஐ இல்லாம இப்ப எதுவுமே இல்லை சார். இப்ப நம்ம மேட்லாப்ல டிசைனும் ஏஐ பார்த்து தான் பண்ண போறோம். சோ மேக்ஸ் இங்க எத்தனை பேருக்கு பிடிக்கும்? மேக்ஸே பிடிக்காதவங்கன்ற ஓகே, மேக்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பிடிக்காது இல்ல மேடம், வராது. ஓகே ஓகே சார். அப்ப நீங்க வந்து கோடிங் சைடுல 2 சைடும் நமக்கு இருக்கு சார். கோடிங் பிடிக்காதவங்களுக்கும் இருக்கு, கோடிங் பிடிச்சவங்களுக்கும் இங்க இருக்கு. ரெண்டுமே ஃபன் ஓரியன்டா தான் இருக்கும். நமக்கு எதுவுமே ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ தான். நம்ம இப்ப அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஸோ மேட்லாப் ஃபர்ஸ்ட் நீங்க போறீங்க அப்படின்னா மேட்லாப் ஃபர்ஸ்ட் நீங்க போறீங்கன்னா இப்படிதான் உங்களுக்கு ஒரு விண்டோ இருக்கு. இது நான் ஆல்ரெடி அடிச்சது. ஸோ உங்களுக்கு இப்படிதான் இந்த ஃபுல் விண்டோ இருக்கும் டோட்டலா. இது கமாண்ட் விண்டோ. இதான் நம்மளோட விண்டோவா இருக்க போகுது. ஸோ கமாண்ட் விண்டோல அப்படியே நீங்க இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ற லிங்க் அது கூட ஷேர் பண்ண எடுத்தோடனே சாஃப்ட்வேர் மேபி அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் டவுன்லோட் பண்ணி கூட. இந்த ஆன்லைன்ல எப்படி பண்றது மேபி அது இன்ஸ்டாலிங்க்கே தனி ப்ராசஸ் சார், ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஓகே ஓகே, அது நம்ம கடைசியில வேணா லிங்க் அமிச்சு எப்படி இன்ஸ்டாலிங்ன்றத நான் சொல்லிடுறேன்.
யா ஃபைன். ஆன்லைன்ல வேணா எப்படி இருக்குன்றதையும் நான் சொல்லிடுறேன். பிகாஸ் எல்லா லேப்லயும் கஷ்டம். ஓகே, ஓகே. இது வந்து கொஞ்சம் ஹை லைக் எண்ட் அதர் ஆப் மாதிரி தானே மேடம்? அதுதான் சார். ஆனா நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைசென்ஸ் வேணும். லைசென்ஸ் இல்லைன்னா நம்ம கிராஃப்ட் வெர்ஷன் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இருக்காது நமக்கு அது. அந்த கிராஃப்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்றது தான் கொஞ்சம் கைடன்ஸ் மட்டும் வேணும். வேற எதுவும் இல்லை. அண்ட் நம்ம ஆன்லைன்ல கூட பண்ணிக்கலாம் சார். ஆன்லைன்ல எப்படி பண்றதுன்னு நான் காட்டுறேன். ஆன்லைன்ல ஓகே நீங்க நார்மலா எப்படி பைத்தான் எல்லாம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஆன்லைன்ல நீங்க பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஆப் மூலியமா சாஃப்ட்வேர்லயே பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அதனால நான் இப்போ சாஃப்ட்வேர்ல காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் உங்க விண்டோ இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஜெய் ஜோதிகாங்க. டவுட் இருக்கா? இல்ல மேக்ஸ் பிடிக்கும்னு சொல்லி கை தூக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களோட கமாண்ட் விண்டோ இப்படிதான் வரும். இந்த கமாண்ட் விண்டோல நம்ம என்ன வேணா லைக் நீங்க இங்கேயே வந்து இப்போ நான் சும்மா ஒரு கோடிங் கொடுக்குறேன். கோடிங்லாம் இல்ல. A is equal to 20 ஸ்டோர் ஆயிருக்கும். B is equal to 30. நீங்க அந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுங்களா? பாசிபிளா? அது வரும். முடியுமா? இல்ல சார், இது மேட்லாபோட இந்த ஓகே. கமாண்ட் விண்டோனால ஜூம் பண்ண முடியல. நான் ஃபைன், சிமுலேட் ஃபைன், பண்ண ஃபைன். தெரியுதா ஃபைன். எல்லாருக்கும்? தெரியுது தெரியுது தெரியுது. சார் நாங்க ஜூம் பண்ணிக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். A plus B அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் 15 வரும். இது சிம்பிள். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 2 இன்டீஜர் கொடுத்துட்டு அதோட இதை ஆட் பண்றேன் அப்படின்னா நம்ம இதை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒர்க் ஸ்பேஸ்ன்னு உங்க எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுதா? AB ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. மேட்லாப் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணும் போதே மேட்ரிக்ஸ் லெபார்டரி அப்படின்னு சொன்னேன். எத்தனை பேர் கரெக்டா இது பண்ணீங்க தெரியல. மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரு டேட்டாவை நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல எடுத்துப்போம். ரோஸ்னா வந்து ஹாரிசான்டல், காலம்ஸ்னா வெர்டிகலா இருக்கும். இதுல எல்லாம் நீங்க எந்த டேட்டாவை கொடுத்தாலும் அதுக்கு வந்து என்ன தெரியும்னா ஒன்னே ஒண்ணுதான். நான் அந்த வேல்யூ ரோ அண்ட் காலம்ல இருக்கு. இத ஏன் நம்ம வந்து இவ்ளோ ஹையா பேசுறோம் அப்படின்னா எத்தனையோ டைப் இருக்கு. ஆன்சர்ஸ் இருக்கு, காம்சால் இருக்கு, எல்டி ஸ்பைஸ் இருக்கு, பி ஸ்பைஸ் இருக்கு. ஒருத்தர் சொன்னா சர்க்கியூட் டிசைனிங் பிடிக்கும் அப்படின்னு. இது எல்லாமே இருக்கு. நீங்க சர்க்கியூட்டை வந்து எல்டி ஸ்பைஸ்ல போட்டிருப்பீங்க, பி ஸ்பைஸ்ல போட்டு இது பண்ணிருப்பீங்க. இது எல்லாமே இருந்தாலும் எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு சிமுலேஷன் வேணும்னா அதுக்காக தான் இதை ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஹோம்ல வந்து உங்களுக்கு நியூ ஸ்கிரிப்ட், லைவ் ஸ்கிரிப்ட், நம்ம நியூவா அதை ஓபன் பண்ணிக்கணும். நம்ம இந்த ஒர்க் ஸ்பேஸ் இங்க வந்திருக்குல்ல, அதை சேவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். டேட்டாவை டோட்டலா கிளீனா மாத்து, எனக்கு அங்கங்க இருக்கிற இதெல்லாம் மாத்தினாலும் மாத்திக்கலாம். ஆட் ஆன் சார். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிளாட்ஸ்ல வந்து இந்த மாதிரி நம்ம வந்திருக்க ரிசல்ட் எல்லாம் பிளாட் பண்ணி பாத்துக்கலாம். இத்தனை பிளாட் இருக்கு. எந்த பிளாட் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ. இல்ல எனக்கு பிளாட் ரிசல்ட்டே வேணாலும் ஓகே. இப்ப கேம் சேஞ்சரே இந்த ஆப்ஸ் தான். இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பைத்தான் இதெல்லாம் போட்டு நிறைய ஆப்ஸ் கிரியேட் பண்றோம்ல, அந்த எல்லா ஆப்பும் நம்ம இந்த டிசைனர் ஆப்ஸ்ல போட்டு பண்ணிக்கலாம். நீங்க ஆப்பையே யூ கேன் டிசைன். உங்களுக்கு ஏதாவது ஆப் வேணும்னா நீங்க ஆப்பை டிசைன் பண்ணிக்கலாம், பிளாங்க் ஆப்னு கொடுத்து. ஸோ அப்போ உங்களுக்கு பெருசா வந்து அது நீங்க லான்ச்சும் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து பெருசா டைம் கன்சப்ஷனே இருக்காது. இங்க ஆல்ரெடி நிறைய ஆப்ஸ் இருக்கு. நான் காட்டுறேன் ஒன்னொன்னா, நீங்களே உங்களுக்கே புரியும் எல்லா டொமைன்லயும் இருக்குன்றது. இது எல்லாமே என்னோட ஃபேவரட்ஸ், நான் ஒர்க் பண்ண டொமைன்ல இருந்த ஃபேவரட்ஸ், அதனால அப்படி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மேட்லாப்னு சொல்லிட்டு ஒரு தனி செட் ஆஃப் கோட்ஸ் இருக்கும். இதுல ஹார்ட்வேர், ப்ரொஃபைலர், டெஸ்ட் ப்ரௌசர் இது எல்லாமே வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டடா சம்பந்தப்பட்டது. கோடிங் எழுதுறவங்களும் இங்க நம்ம எழுதுறவங்கள கோடு ஒருத்தர் சொன்னார் ஏஐல இருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு குமரன் சார். அதுவும் நம்ம கம்பேட்டபிளா இருக்கலையான்னு செக் பண்றதுக்கு ஒரு டிசைனர் ஆப். நீங்க ChatGPT கிட்ட உட்காந்து கேட்கணும்னு அவசியமே இல்லை. அண்ட் அதுவே உங்களுக்கு மேட்லாப் கோபைலட்னு ஒரு சாஃப்ட்வேரும் இருக்கு. அங்கேயே யூ கேன் ஆக்சஸ் இட். நீங்க அங்கேயே ChatGPT மாதிரி போட்டும் எடுத்துக்கலாம் டேட்டாவை. அண்ட் மிஷின் லேர்னிங்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க கோடிங் எழுதணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட டேட்டா செட்ஸை இதுல அப்லோட் பண்ணாலே போதும். அவங்களுக்கு என்ன ரிக்ரெஷன் பிளாட்டோ இல்ல எது வேணுமோ அது வந்துடும். இது வந்து மை ஆப்ஸ் CFD டூல் நான் யூஸ் பண்றதுனால நான் தனியா CFD டூல ரீஃபார்ம் பண்ணி நான் பண்ணது. நெக்ஸ்ட் இது மாதிரி உங்க இதுலயும் காட்டும். நீங்க ரீஃபார்ம் பண்ணலனாலும் உங்களுக்கு மை ஆப்ஸ்ல காட்டும். இதை நான் பண்ணிருக்கிறதுனால எனக்கு இது காட்டுது. நீங்க அது பண்ணலன்னா சும்மா நார்மலா 2-3 காட்டும். ஸோ சிம்ஸ்கேப், கார் பேட்டரிஸ் பில் பண்றது இது எல்லாமே இதுல பண்ணிக்கலாம். ஆண்டனா செக்மெண்ட்ல இப்ப நானே ஒரு ஆண்டனா உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுல இருந்து டிசைன் பண்ணது. ஸோ
ரொபோட்டிக்ஸ், ரோபோட்ஸ் டிசைன் பண்றாங்க, ஆட்டோமோட்டிவ். இதுலலாம் ரோட் ரன்னர்லலாம் லைவா கார் ஓட்டுற மாதிரி நம்ம டிரைவிங் ஸ்கூல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் ஃபினான்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அப்புறம் இந்த எஸ்ஐபில போடுறவங்களுக்குலாம் பயம் இருந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேர் இங்க போட்டிருக்கீங்கன்னு தெரியல, பட் அவங்களுக்கு எல்லாம் பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு கூட இங்க வந்து கேன் ட்ரை. நீங்க டேட்டாஸ் கொடுத்து எது பெஸ்ட், உங்களுக்கு என்ன இது இருக்கும் எல்லாமே கேன் ட்ரை. இதெல்லாம் தான் இங்க இருக்கு. ஸோ ஃப்ரம் ஃபினான்ஸ் டு பயாலஜி சொல்ல மறந்துட்டேன். இங்க பாருங்க, சிம் பயாலஜின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜெனட்டிக்ஸா யூ கேன் இது நம்ம ஏன் டாலா இல்ல, நம்ம ஏன் ஷார்ட்டா இருக்கும், எல்லாமே இதுல வரும். இதெல்லாம் ஜெனட்டிக்ஸ் ரிலேட்டட். ஸோ நீங்க என்ன டொமைன்ல வேணாலும், ஆனா உங்களுக்கு என்ன டொமைன் வேணுமோ அதை மட்டும் கத்துக்கிட்டு யூ ஷுட் பி நம்ம அதுல வந்து பெஸ்டா இருக்க ட்ரை பண்ணணும். அதுதான் இங்க இது. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 எண்ட் இருக்கு. ஒன்னு வந்து சாஃப்ட்வேர் கோடிங் எண்ட், இன்னொன்னு வந்து ஹார்ட்வேர் எண்ட். ஸோ கோடிங் எண்ட் இந்த இதுல வரும். நம்ம என்ன பண்ணலாம்னா ஹோம்ல போயிட்டு ஒரு லைவ் ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதுல வந்து நீங்க டைப் அடிச்சுட்டு நார்மலா பைத்தானுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. பைத்தான் தெரியாதவங்க கூட இதை போடலாம். இங்க நமக்கு பெருசா எதுவுமே கிடையாது. அங்கங்க பிரிண்ட் எஃப் இந்த நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரு செமிகோலன் போடணும். மத்தபடி எல்லாமே நார்மலா டைப் படிக்கிற மாதிரி தான். இங்கிலீஷ் எப்படி அடிப்போமோ அதே மாதிரி அடிக்க வேண்டியதான். நீங்க இது அடிச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு கீழே ரிசல்ட் வந்துடும். இது நார்மலா நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு டெம்பரேச்சர் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அந்த டெம்பரேச்சர் வேல்யூஸை வந்து கொடுத்துட்டு மீன் அதோட ஆவரேஜ் எடுத்து நான் கொடுத்துருக்கிற டெம்பரேச்சர் வந்து அதை விட ஹையா இருக்கா, ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து 35 விட ஹையா இருக்கா இல்ல கம்மியா இருக்கான்றதை பேஸ் பண்ணி ஒரு செக்ரிகேஷன் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ நார்மல் கோடிங். நம்ம எப்போதுமே எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி. இது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? கோடிங் இது நார்மல் கோடிங், ஒன்னும் பெருசா இல்ல. இதுக்கப்புறம் தான் ரியல் பார்ட்டே இருக்கு, ஒரு ஃபன்னான பார்ட் இருக்கு. இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. விஜயகுமார் சார் மேடம் இதுலயும் சின்டாக்ஸ் இருக்கா? சின்டாக்ஸ் கொடுத்தாதான் கரெக்டா ரிசல்ட் கொடுக்கும். சின்ன சின்டாக்ஸ் தான் சார். இதோ இப்ப சொல்றேன் அது என்னென்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. நீங்க பைத்தான் எல்லாம் போட்டிருப்பீங்கன்னா இது உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. நார்மலா ஒரு செமிகோலன் அந்த மாதிரி தான். நார்மலா எப்படி இங்கிலீஷ் எழுதுவீங்களோ அதே மாதிரி எழுத வேண்டியதான். சின்ன கீவேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நீங்க அதை அடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அதுவே உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே மேம். இது வந்து டெம்பரேச்சர் ரிலேட்டட். இப்ப இதே இது நார்மலா சார் சொன்ன மாதிரி நான் ஒரு சின்ன இது மட்டும் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் சிஎல்சி இது அடிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அடிச்சா பெட்டர். ஏன்னா லாஸ்ட் இருக்கிறது எல்லாமே கிளியர் ஆயிடும். A is equal to 20 போட்டுட்டு 30 போட்டுக்கிறேன். C is equal to A plus B. இப்ப நான் அந்த இடத்துல பைத்தான் அடிக்கிற மாதிரி print C அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்க. கண்ட்ரோல் என்டர். இங்க எனக்கு ரிசல்ட் வராது. ஏன்னா இங்க பிரிண்ட் சீன் நான் அடிக்க கூடாது. இங்க எனக்கு என்ன வேணும், எனக்கு வந்து டிஸ்பிளேன்றதான் அடிக்கணும். டிஸ்பிளே அப்படின்னு போட்டா மட்டும்தான் மேட்லாப்ல வரும், இல்லைன்னா வராது. ஸோ நான் இங்க வந்து பிரிண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வேல்யூவும் எனக்கு, ஆனா ரிசல்ட் டிஸ்பிளே தான் ஆகாதே தவிர அந்த கம்ப்யூட்டேஷன் நடந்திருக்கும். புரியுதா? இங்க 15 வந்துருக்கு. உங்களுக்கு டிஸ்பிளே மட்டும்தான் ஆகாது, ஆனா கம்ப்யூட்டேஷன் நார்மலா எப்போதும் நடக்கிற மாதிரி தான் நடக்கும். சோ உங்களுக்கு ரிசல்ட் நீங்க கடைசி ஸ்டெப்ல தப்பு பண்ணாலும் உங்களுக்கு அந்த டோட்டல் இது எரரா வராது. இப்ப நமக்கு பைத்தான்லாம் நம்ம ஒரு லைன் தப்பு பண்ணிட்டோம்னா மொத்தமா கோடிங்கே தப்பு, அப்படி ஆகாது. அது உங்களுக்கு சிம்லிங்க்ல மட்டும்தான் ஆகும். அது எப்படி நான் சொல்றேன். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இது அடுத்தது மார்க்ஸ் என்டர் பண்ணிட்டு நம்ம என்டர் பண்ணியும் காட்டலாம் அப்படின்றதுக்கு ஒரு இது. இப்போ 25 அப்படின்னு கொடுக்குறேன்னா ஃபெயில் அப்படின்னு நான் அதுக்கேற்ற மாதிரி கோடிங் இது கொடுத்துருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் கோடிங் பார்ட். இதே இது யூ கேன் ஆல்சோ டூ திஸ் இன் லைவ் எடிட்டர். லைவ் எடிட்டர்னா என்னன்னா, உங்களுக்கு நீங்க இதை வந்து கம்ப்ளீட்டா ஒரு கோடிங் ரன் ஆனா மட்டும்தான் எனக்கு இதுக்கான ஆன்சர் வரணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து நார்மலா கொடுத்தாலுமே எனக்கு அப்பப்பவே ஆன்சர் வேணும் அப்படின்னா அப்பயும் எனக்கு ஆன்சர் வரும். இந்த மாதிரி ஒரு பிளாக் செட் ஆஃப் பிளாக் மட்டும் நான் இது பண்ணி பண்றேன் அப்படின்னாலும் எனக்கு ஆன்சர் வரும். இந்த பக்கத்திலேயே எனக்கு ரிசல்ட் தெரியும். இது லைவ் எடிட்டர். எனக்கு ஒரு செட்டை மட்டும் நான் வந்து எனக்கு டக்குன்னு இந்த செட்டுக்கு மட்டும் ஆன்சர் வேணும் அப்படின்னா அதுக்கும் நான் வச்சிருக்கேன். லைவ் எடிட்டர் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு நாங்க போட்ட ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியா கனெக்ட் ஆகும். இது நாங்க போட்டது. ஸோ இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் ரன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். தெரியுதா?
இது வந்து நம்ம கார் பேட்டரிஸ்லாம் இருக்கு இல்லையா, ஓகே இந்த மாதிரி இந்த ஓகே கார் ஓகே பேட்டரிஸ்லாம் இருக்கு. இந்த ஓகே கார் பேட்டரியோட பேரலல் அசம்பிளிய டிசைன் பண்றது. நம்ம அங்க போட்ட டெம்பரேச்சரோட பிளாட் வந்து இங்க காட்டுறேன். நம்ம போட்ட டெம்பரேச்சர் போட்டோம் இல்லையா, அதோட பிளாட் இது. ஸோ பிளாட்டும் சேர்த்து வேணும்னு கேட்டதுக்கு பிளாட். ஓகே. ஸோ இந்த கார் பேட்டரிஸ் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, கார்ல கீழே வச்சிருப்பாங்க, நம்ம ஃபுட் ரெஸ்ட்டுக்கு கீழே பேட்டரிஸ் இருக்கும். ஸோ அந்த பேட்டரிஸை டிசைன் பண்ணதுதான் ஒன் ஆஃப் தி மாடல் தான் இது. இது நாங்க லைவ் எடிட்டர்லயே பண்ணது. இதோட தெர்மல் இது எப்படி இருக்கு அப்படின்றது இந்த மாதிரி கலர் கலரா யூல் கெட் ரிசல்ட்ஸ். நீங்க இந்த மாதிரி எந்த டொமைன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமோட்டிவ். நெக்ஸ்ட் ஒரு ஆர்ஓ சிஸ்டம் டிசைன் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் லைவ் எடிட்டர்லயும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இப்படி வரும், சிமுலிங்க்லயும் இப்படி ரிசல்ட்ஸ் வரும். அப்பப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருக்கேன், சிமுலிங்க் சிமுலிங்க். அப்படின்னா என்னன்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? இல்ல மேடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. ஓகே. சிமுலிங்க்னா கோடிங் பிடிக்காது அப்படின்னு சொன்னவங்களுக்கு சிமுலிங்க் வந்து ஒரு ஒரு தெய்வம் மாதிரி. அது வந்து எல்லாரையுமே காப்பாத்தும். அந்த மாதிரி நீங்க எதையுமே அடிக்கவே தேவையில்ல, எடுத்து எல்லாத்தையும் எடுத்து கனெக்ட் மட்டும் பண்ணா போதும். எப்படி குழந்தைங்களாம் உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து கனெக்ட் பண்ணுமோ அதேதான். இங்க யாருக்கெல்லாம் கோடிங் பிடிக்காது, எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்றவங்க? பிடிக்காது இல்ல மேடம், தெரியாது, அது கத்துக்கிட்டு ஓகே. இருக்கேன். ஆனா ஹரிஷ் சார் பிடிக்கவே இருக்கிறது பிடிக்காது, எனக்கு ஹரிஷ் கத்துக்கவே சார் இஷ்டம் இல்லைன்றாங்க. சொல்லுங்க. ஹரிஷ் சார் இருக்கிறதுனால யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி, இப்ப ஹரிஷ் சார் இல்லன்னு நினைச்சுக்கோங்க, இப்ப சொல்லுங்க எல்லாரும். லோ லோ ஓகே ஓகே சார், நான் வந்து நீங்க இப்ப இன்டைரக்டா பிடிக்காதுன்னு சொல்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ஐயோ ஒரு ஓட்டு. இல்ல சார், நான் சொல்லல சார். ஓகே. சோ இப்ப பிடிக்காதவங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்றதா நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணிருக்கேன்னு காட்டுறேன். நம்ம டிசைன் பண்ணுவோம். இதான் சிமுலிங்கோட பிளாட்ஃபார்ம். நம்ம டிசைன் பண்ணி எனக்கு டோட்டல் சிஸ்டமே, அது தெர்மலா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கலா இருக்கட்டும், இல்ல நார்மல் லிங்க் எனக்கு மட்டும் வேணும்னாலும் அதுவும் பண்ணிக்கலாம். எல்லாமே அது அது இதுக்குன்னு தனித்தனியா இருக்கு. அதான் எப்படி எப்படின்னு பார்க்க போறோம். சோ இப்போ ஒரு இன்ஜினியர் இருக்காரு. ஓகே. அவர் வந்து நான் சொன்னதுதான் ஹார்ட்வேர் அண்ட் ஐடியா ப்ரோடக்ட் பண்ணிட்டாரு. அதை வந்து ஹார்ட்வேரா மாத்திட்டாரு, ஆனா ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ அவர் என்ன பண்றாரு, இது வந்து எனக்கு லெஸ் எஃபிஷியன்ட், நான் ஆல்ரெடி சொன்னதான் மேட்லாப்ல போடுறாரு ஆஃப்டர் சிமுலேஷன். இது இப்போ இந்த பர்டிகுலர் இதை வந்து நான் வந்து எனக்கு கோடிங்ல மட்டும் இது கிடைக்காது. ஏன்னா ஹார்ட்வேர் எல்லாம் என்னால கோடிங்ல அடிக்க முடியாது. கரெக்டா? எத்தனை ஹார்ட்வேருக்குன்னு நம்ம மேத்தமெட்டிக்கல் மாடலா கிரியேட் பண்ணி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை கோடிங் நம்ம கிரியேட் பண்றது, அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனா ஒரு லைன் தப்பானாலும் டோட்டல் கோடிங்கும் தப்பு. சோ அதுக்குதான் நம்ம கொண்டு வந்திருக்கிறது தான் சிமுலிங்க். சிமுலிங்க்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட டோட்டல் சிஸ்டமையும் மேத்தமெட்டிக்கல் மாடலா மாத்திக்கலாம். இது ஒரு நார்மல் டிசி மோட்டார் ஸ்பீடு. இதை வந்து நம்ம இதுவா சிமுலிங்க் மாடலா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு பிஐடி கண்ட்ரோலர் வச்சு கிரியேட் பண்ணது. இந்த பிஐடி கண்ட்ரோலர்ல இருந்து ஆர்மேச்சர் சர்க்யூட், டிசி மோட்டார், இது எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் அவுட்புட் வேணும். மோட்டாரோட ஸ்பீட் வேணுமா, இல்ல மோட்டாரோட எஃபிஷியன்சி வேணுமா, இல்ல எவ்வளவு நேரம் சுத்தினா எவ்வளவு பவர் வரும்னு தெரியுமா, இல்ல எவ்வளவு எனர்ஜி வேணும்னு தெரியுமா, இது எல்லாமே நமக்கு ஹார்ட்வேர்ல வேணும். இது எத்தனை எனக்கு பவர் கன்சம்ஷன் என்ன நடக்கும், இதை வச்சா எனக்கு என்ன நடக்கும், இதை விட பெட்டரா ஏதாவது இருக்கா, இது இத்தனையும் நான் பார்க்கணும். அப்ப ஒரு ஹார்ட்வேர் டிசைன் பண்றதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், இப்ப நான் கடையில போய் நானே ஒரு மோட்டார், புது மோட்டார் வாங்க போறேன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற மோட்டாரோட பெட்டரா தானே வாங்குவேன், எஃபிஷியன்ட் கம்மியா இருக்கிறத வாங்கவே மாட்டேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற மோட்டார்ல இருக்கிற அதே மேத்தமெட்டிக்கல் மாடல் போட்டா மட்டும் எனக்கு இங்க வராது. கரெக்டா? கரெக்ட். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு மோட்டாரோட மாடலோட அதே மேத்தமெட்டிக்கல் மாடல் போட்டு நீங்க டிசைன் பண்ணா மட்டும் உங்களுக்கு அதே செட்டப் தான் வரப்போகுது. கரெக்டா? வரப்போகுது இல்லை, நீங்க எந்த டொமைனா வேணா இருந்துக்கோங்க, ஆல்ரெடி இருக்கிறதே எடுத்து போட்டா உங்களுக்கு அதே தான் வரப்போகுது. அப்போ நீங்க ஒரு இன்னோவேஷன் அதுல பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதுல ஆல்ரெடி இருக்கிற எல்லா பிளாக்ஸ் வச்சும் எடுத்து போட்டு பார்த்து எதை நம்ம சேஞ்ச் பண்ணா, எதுவுமே நம்ம இன்வென்ட் பண்ண போறது இல்லை, இன்னோவேட் தான் பண்ண போறோம், இருக்கிறதுலே சேஞ்சஸ் தான் பண்ண போறோம். அப்ப நான் இருக்கிறதுலே சேஞ்ச் பண்ணணும்னா எனக்கு என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். அதுக்குதான் நம்ம லைப்ரரி பிளாக்ஸ்குள்ள போய் செக் பண்ணி ஒன்னொன்னா மாத்தி போடணும். இதுக்கு பேர் தான் சிமுலேஷன் அண்ட் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் படிச்சிருப்போம் மேத்ஸ்ல சின்ன வயசுல. அதுதான் நம்ம இங்க பண்ணணும். பண்ணி பார்த்து நம்ம எதுவுமே இன்வென்ட் பண்ண போறது இல்ல, நம்ம இனோவேட் பண்ணணும். அப்படின்னா நமக்கு என்ன இருக்குன்னு நம்மளால, நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன இருக்குன்னு நான் போய் உட்காந்து ஒன்னொன்னையும் கடையில வாங்கிதான் பாக்கணும்னா நான் என் சொத்தை வித்தாது கூட படிக்க முடியாது. அதனால
ஸோ உங்களுக்கு எல்லா வகையான செக்டார்லயும் எனக்கு நாலேஜ் வேணும்னா we have to go somewhere. நமக்கு அதுக்கு ஒரு ஆக்சஸ் வேணும். அந்த ஆக்சஸ் நமக்கு இந்த சிமிலிங்க்ல கிடைக்கும். உங்களுக்கு என்னென்னலாம் பிளாக் இருக்கோ அது எல்லாமே கிடைக்கும். புரியுதா? நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது ஷார்ட் ஃபார்ம்ல. ராஜவேல், சனீஷ் சுரேந்திரன், ரத்னவேல். ஓகே. ஸோ இப்போ இது வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஃபன். நீங்க பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சு வரும். இப்போ இதுக்கு அடுத்தது வந்து நான் டிசைன் பண்ண ஒரு சர்க்கியூட். இது வந்து ஒரு வெஹிக்கல் மாடலிங் சர்க்கியூட். எப்படி வந்து வண்டி ஓடணும், எல்லாமே வண்டியோட ஸ்பீட் என்ன இருக்கணும். நான் வந்து என் காலேஜ்ல படிக்கும் போது ஒரு டீம்ல இருந்தேன். ஸோ அந்த டீம்ல வந்து நாங்களே வண்டியை ரெடி பண்ணி ரேஸ்க்கு எடுத்துட்டு போவோம். அதுக்காக டிசைன் பண்ண சர்க்கியூட் இந்த சர்க்கியூட். இது வந்து ஆண்டனா. இதை நான் வந்து எவ்வளவு சிம்பிளா பண்ணேன்றதை நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். இதுல ஒண்ணுமே கிடையாது. நீங்களும் இந்த ஆண்டனாவை இப்பவே டிசைன் பண்ணலாம் உங்க கையில மேட்லாப் இருந்ததுன்னா. அந்த ஆண்டனா டிசைனர் ஆப்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, அந்த ஆப்ல போய் நீங்க ஒண்ணு கிளிக் பண்ணா உங்களுக்கு அந்த ஆண்டனா கிடைச்சிடும். இது நம்ம வீட்டுல இருக்கிற ப்ளூடூத், வைஃபை இது எல்லாத்தோட ரேஞ்ச் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? நம்ம யூஸ் பண்றோமே போன்ல ப்ளூடூத் யூஸ் பண்றோம்ல, அதோட ரேஞ்ச் எக்ஸாக்ட்லி சார் 2.4 GHz. அதே ரேஞ்சுக்கு இங்க நம்ம ஒரு ஆண்டனாவை டிசைன் பண்ண போறோம். அதே ரேஞ்சுக்கு ஒரு மைக்ரோ ஸ்ட்ரிப்ல டிசைன் பண்ணுவோம். ஸோ ஒரு காமன் அப்ளிகேஷன், அதை நம்ம இவ்வளவு ஃபாஸ்டா பண்ண முடியும் அப்படின்றது தான். நான் இப்ப காட்டுறேன் எப்படி உங்களுக்கு இந்த சிமில் லிங்க் ஒர்க் ஆகும் அப்படின்றது. இது வந்து ஒரு ஆர்ஓ சிஸ்டம். நம்ம வீட்டுல எல்லாம் ஆர்ஓ இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டம். தெரியுது. இது 2 ஃபில்டர் தெரியுதா சார்? தெரியுது. இந்த 2 ஃபில்டரை நான் எப்படி இங்க கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றதுதான். இது ஒரு ஆர்ஓ சிஸ்டம். இதுல நான் இன்புட்ன்றது ஒரு சப் சிஸ்டம், அது ஓபன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பிளாக் செட்ஸ் தான், கனெக்ட் தான் பண்ணியிருக்கேன். இந்த லைப்ரரி ப்ரௌசருக்குள்ள போனீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கு சிமுலிங்க். நீங்க ஒரு ஃபிளைட் ரிலேட்டடான ஆள்னா அதுக்கும் இருக்கு. ஆடியோ டூல் பாக்ஸ், சில பேர்லாம் வந்து இந்த இதுவா இருப்பாங்க, மியூசிக் இன்ஜினியரா இருப்பாங்க, அவங்களுக்கு சிவி டூல் பாக்ஸ், கம்ப்யூட்டர் விஷன் இமேஜ் ப்ராசஸிங் பண்றவங்களுக்கு அதுக்கு மட்டும் சிவிக்கு மட்டும் ஒரு டூல் பாக்ஸ் வேணும்னா அதுவும் இருக்கு. மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் லைக் ஏசி இது எல்லாமே டீல் பண்ணணும் அப்படின்னா சிம்ஸ்கேப் இருக்கு. இது எல்லாமே அதுலதான் வரும். நீங்க எதுல வேணா, ரோபோட்டிக்ஸ் இருக்கு, மோட்டார் ரிலேட்டட் ஒர்க் பண்றவ அப்படின்னா அதுக்கும் இருக்கு, ஆர்எஃப் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க இதுல எல்லாத்துலயும் ஒன்னொன்னா போய் உட்காந்து நம்ம பண்ணோம்னா தான் நமக்கு தெரியும் என்னென்ன இருக்கு, இதுல நம்ம எதெல்லாம் போட்டா நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு. இதுல கோடிங் சுத்தமா கிடையாது. நீங்க கோடிங்ல என்ன ரிசல்ட் எடுத்துட்டு வரீங்களோ அதை விட 100 times பெட்டரான ரிசல்ட் நமக்கு இதுல கிடைக்கும். 100 times பெட்டரான ரிசல்ட். அந்த ஆர்ஓவோடது கொஞ்சம் ஏதாச்சும் ஓரளா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதை சொல்றேன். இப்போ இதுதான் சார் 2 pass ஆர்ஓ சிஸ்டம். ஸோ ஆர்ஓ சிஸ்டம்ல நம்ம மெயினா யூஸ் பண்றது வந்து, நான் அது ஸ்கிரீன் இது பண்ணி காட்டுறேன் சார். தெரியுதா சார்? தெரியுது. இப்போ இதுல வந்து இது ரன் ஆக ஒரு 10 minutes ஆகும் சார், பெரிய மாடல்னால. அதனால நான் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு மட்டும் சொல்றேன். இப்போ இதுல வந்து நம்மளோட ஃபீடு, நம்ம இன்புட்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். நம்ம அதாவது நீங்க ஆர்ஓக்குள்ள ஒரு தண்ணி போகுது இல்லையா, அந்த ஃபீட் எல்லாமே கொடுத்துருவோம். இந்த ஃபீட் எல்லாமே கொடுத்துட்டோம்னா இந்த ஆர்ஓ பிளாக் செட் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா இருக்கும். இல்லைன்னா நம்ம கோடிங் அடிச்சு அந்த சப்சிஸ்டமா கிரியேட் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். இந்த இன்புட் எல்லாமே நீங்க டெம்பரேச்சர், அப்புறம் அந்த ஃபீட்ல என்ன சலினிட்டி இருக்கு, எவ்வளவு உப்பு தன்மை இருக்கு, எவ்வளவு மினரல் கான்சென்ட்ரேஷன் இருக்கு, அந்த மெம்பரேன், ஆர்ஓக்குன்னு ஒரு மெம்பரேன் இருக்கும்ல, அதாவது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ல அந்த ப்ராசஸ் நடக்க போகுது. அந்த ஆர்ஓக்குன்னு ஒரு மெம்பரேன் இருக்கும். அந்த மெம்பரேனோட திக்னஸ் என்ன, இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இல்ல நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். திக்னஸ் தான் நான் டிசைனே பண்ண போறேன் அப்படின்னா அதையும் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு எனக்கு ஆர்வம் வந்து, இப்ப ஏன்னா இப்போ புதுசா என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஆர்ஓ சிஸ்டம்லாம் அந்த மினரல்ஸையும் சேர்த்து எடுக்கிறாங்க. நம்ம குடிக்கிற தண்ணியில நார்மல் சால்ட் வாட்டரை கூட மினரல்ஸும் சேர்ந்து போயிடுது. அது போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க இப்போ. சோ அது கூட நம்ம டிசைன் பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அதுல இருந்து இப்ப நம்ம 2 pass சொல்லிட்டோம். சோ வர தண்ணிய இங்க இருந்து வர அவுட்புட் தண்ணியில எவ்வளவு சலைனிட்டி இருக்கு, எவ்வளவு இருக்குன்றத திருப்பி நான் கொடுத்து ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சலைன், அதாவது நான் இப்ப 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க, மொலாரிட்டி கான்சென்ட்ரேஷன்னால சொல்றேன். 100ன்னு இருக்குன்னா அது எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 ஆயிருக்கணும். அதுதான் என்னோட ஃபைனல் இது. அதுக்கு என்னோட ஆர்வோ எவ்வளவு எஃபிஷியன்டா இருக்கணும் அப்படின்றதான் இது. அதான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேவா சார்? ஓகே. ஓகே. சோ இது வந்து ஒன் ஆஃப் தி சிஸ்டம்.
பிரியங்கா ஆ அவங்க சொன்னதுல சலைன்னு என்ன ஐடியா இருக்காது? சலைன். சலைன்னா என்னது? யாராவது தெரியுங்களா? இல்ல தெரியலையே. தெரியல. உப்பு தண்ணி கரெக்ட்டுங்களா? பிரியங்கா? சலைன்னா உப்பு தண்ணி. உப்பு தண்ணி உப்பு சார். தண்ணி. நம்ம அவ்வளவுதான். நார்மலா இப்போ ஒண்ணும் இல்ல. கடல் தண்ணி எடுத்துட்டு வந்து நீங்க ட்ரிங்கிங் வாட்டரா மாத்த முடியும்னா ரொம்ப கஷ்டம். அது அது வந்து அப்படி மாத்த முடியாது. ஆர்ஓ வந்து பயங்கர எஃபிஷியன்ட்டா இருக்கணும். சலைனிட்டினா எவ்வளவு உப்பு தன்மை இருக்கு, எவ்வளோ உப்பு தன்மைன்னு இல்ல. சம்டைம்ஸ் சிலதுல குளோரின் கூட இருக்கும். நம்ம கிரவுண்ட் வாட்டர்னால நம்ம உப்பு மாட்டோம். சிலதுல குளோரினும் இருக்கும். சோ அதெல்லாமே அது சேர்த்து எப்படி ஹார்னஸ் தானே போகுது மேடம் சொல்லுவாங்க. அப்படின்றதுதான். என்ன சார்? ஹார்னஸ் தானே மேடம் சொல்லுவாங்க, வாட்டரோட ஹார்னஸ். ஹார்ட்னஸ் அதான் அந்த கால்சியம் சால்ட், மெக்னீசியம் கால்சியம். சால்ட் இதெல்லாம் அதெல்லாம் சேர்த்துதான். அதோட நம்ம மினரல்ஸும் போகுது. அவ்வளவுதான். அத கூட நம்ம டிசைன் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தரேன். இது வந்து எப்படி பண்றது அப்படின்ட்டு. ஓ இப்ப வந்து நம்ம ஒரு நார்மல் வேவ்னா வந்து ஒரு சிக்னல் சார். இசிஜில எல்லாம் சிக்னல் பார்த்திருப்போம்ல நார்மலா நம்மளோட ஓகே. ஹார்ட் பீட் சிக்னல். அது வந்து ஒரு ஆ வேவ்னு சொல்லுவோம். ஒரு வேவ்னு சொல்லுவோம். அந்த வேவை வந்து எப்படி பண்ணி நம்ம கண்ணால ஸ்கோப்ல பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அத நீங்க வந்து சிக்னலுக்கு எப்படி கோட் அடிக்கிறதுன்னு யோசிக்க வேணாம். சிக்னலை எப்படி ஆம்ப்ளிடியூட்னா என்னன்னு சொல்றேன் சார். ஆம்ப்ளிடியூட் எப்படி ஏத்துறதுன்னு யோசிக்க வேணாம். எதுவுமே யோசிக்க வேணாம். சின்னதா ஒரு 2 பிளாக் எடுத்து போட்டா போதும் நமக்கு ஒரு சிக்னல் கிடைச்சிடும். அது எப்படின்னு பார்க்கலாம் சார். இப்போ வந்து சைன் வேவ் எடுத்துக்கிறேன் சோர்ஸா. மேல போய் சைன் நினைச்சாலே எனக்கு சைன் வேவ் வரும். இதை இங்க எடுத்து டிராக் அண்ட் டிராப் தான். எதுவுமே பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் ஸ்கோப்னு அடிச்சீங்கன்னா நீங்க எதுல வந்து பார்க்கணுமோ அதோட வந்துடும். இப்போ இந்த மாதிரி 2 இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு ரன் கொடு. நான் இப்போ 10 செகண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். 100 செகண்ட்ஸ் கொடுத்தாலும் எனக்கு அதே ஆன்சர் தான் வரும். டைமும் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் மட்டும் தான் மாத்தணும். இப்போ இதுதான் ஒரு வேவ். எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுது. சோ இந்த வேவ்ல இப்படி இருக்கிற வேவ்ல இது ஒரு சைன் வேவ்னு சொல்லுவாங்க. 0ல இருந்து ஸ்டார்ட் ஆனது சைன் வேவ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 0ல இருந்து இதானே சார் இந்த பாயிண்ட் ஹையஸ்ட் இருக்கு. இப்போ இது ஒரு ஃபுல் வேவ்னு வச்சுப்போம். இதான் ஹையஸ்ட் பாயிண்ட். எங்க டச் ஆகுது கரெக்டா? 1ல. 1ல. இப்போ இதுதான் ஆம்ப்ளிடியூட். 0ல இருந்து எனக்கு என்ன லெவலுக்கு டச் ஆகுதுன்றத நம்ம ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு இதை மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்க கெயினும் நான் 1 தான் வச்சிருக்கேன். கெயின் வந்து எதுக்குன்னா நம்ம கெயின் பண்ணிக்கிறோம், இன்க்ரீஸ் பண்றோம் நம்மளோட ஆம்ப்ளிடியூட், அவ்வளவுதான். கெயினை வந்து 1க்கு பதிலா 10ன்னு மாத்திரன்னு வைங்க. இப்ப என்ன வரும்? ஆம்ப்ளிடியூட் ஆம்ப்ளிடியூட் என்ன 10 வரும்? ஆயிடும். அவ்வளவுதான். இவ்வளவுதான் சார். இதை நீங்க கோடிங்ல அடிச்சீங்கன்னா நீங்க 2 பக்கத்துக்கு கோடிங் அடிக்கணும். அது உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த ஸ்கோப்புக்கு நம்ம எடுத்தோம்ல ஸ்கோப், இந்த கெயின் ஸ்கோப் அப்புறம் அந்த சைன் வேவ் சோர்ஸ் இது எல்லாத்துக்குமே ப்ரீ பில்ட்டா கோடிங் இருக்கும். ஆல்ரெடி கோடிங் உள்ளே இருக்கும். நம்ம அதை எடுத்து போட்டா மட்டும் போதும். ஆனா கம்பெனிக்காரனுக்கு கோடிங் தேவையில்ல. அவனுக்கு தேவை எண்ட் ரிசல்ட் கரெக்டா வருதா அப்படின்றத காட்டுறதுக்கு. அதுக்கு நம்ம இதை பண்ணாலே போதும். இதான் வந்து நம்ம வந்து சிமுலிங்க்ல பண்ணக்கூடியது. சோ எந்த ஹார்ட்வேர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்ப அடுத்து எப்படி அந்த ஆண்டனாவை டிசைன் பண்றதுன்னு கூட சொல்றேன். நீங்க நார்மலா ஒரு ஆண்டனா இருந்தா எப்படி பண்றதுன்னு சொல்றேன். நீங்க அதையும் பண்ணலாம். இது வரைக்கும் புரிஞ்சது? புரியுது. யாருக்கா டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? புரியுது. ஓகே சார். குமரன் சார், விஜயகுமார் சார், யாருக்கா டவுட்ஸ் மேடம் இருக்கா? அந்த ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் அந்த ஒரு ஃபங்க்ஷன் சைன் ஜென்ரேட் பண்றீங்க இல்லையா? அதுலயே பண்ண முடியாதுங்களா? கெயின் வச்சு தான் பண்ணணுமா? இன்க்ரீஸ் அதுல பண்றதுக்கு. அதுல ஆமா அது கெயின் வச்சு தான் சார் பண்ணணும். ஏன்னா அது வந்து ஐடியல். இது அது 1க்கு தான் ஜென்ரேட் ஆகும். ஒரே ஒரு ஆம்ப்ளிடியூடுக்கு தான். நீங்க வேணும்னா நீங்க அது கெயின் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ்? சனீஷ், சுரேந்திரன், குமார் சார், குமரன் சார் நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க. இல்ல மேடம், டவுட் இல்ல மேடம். ஓகே. சனீஷ், சுரேந்திரன், செல்வகுமார் சார், தேவா சார் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லடா, நான் வந்து இந்த ஆர்ஓ வாட்டர் காமிச்சிங்க இல்லையா? ஆ ஸோ அதுல வந்து
ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லியிருந்தா இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கும். இவ்வளோ இப்படி இருந்துச்சு, பட் நான் இது மாதிரி இது நான் அதை இந்த ரன் பண்ணி இன்புட் காட்டுறேன் கொடுத்தேன். சார். நான் ரன் அவுட்புட்ல பண்ணி வந்து காட்டுறேன். எனக்கு இந்த அளவுக்கு கெயின் ஒரு அவுட்புட் வந்துச்சு. அதோ காட்டுறேன். அப்போ அப்போ நான் அந்த ஐடியா பண்றேன். பார்க்க அதை முடியுங்களா? ரன் பண்ணிட்டு நான் அந்த சிம்பிளா. மேட்லாப் ஆன்லைன் போயிடுறேன். அது ரன் ஆகி முடிச்சிடும். நம்ம அதுக்குள்ள மேட்லாப் ஆன்லைன் பார்த்துட்டு ஓ, டைம் ஆகும். இல்ல அது வந்து அதுக்கு ஐடியா தான் சொன்னாலும் ஓகே தான். அந்த இதோ அந்த வரேன் ஒரு நிமிஷம். ரன் மட்டும் மெமரியனுடைய பண்ணி அவுட்புட் ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சிட்டேன். கம்பைல் மட்டும் ஆகுதான்னு மட்டும் பார்த்துடலாம். 2 மினிட்ஸ். தெரியுது. இப்போ இங்க 0.355 இருக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் ஃப்ளோ. சப்போஸ் இது சால்ட்னு வச்சுக்கோங்க. இந்த கான்சென்ட்ரேட் வந்து ஓகேவா. இப்போ நம்ம ரெண்டு சிஸ்டம் தானே யூஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சிஸ்டம் வந்து சி வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் நான் கொடுத்தேன். அதுக்கு உங்களுக்கு மினிமம் 100 வேணும். 100 ஃபில்டர்ஸ் வேணும். நான் இங்க ரெண்டு ஃபில்டர் மட்டும் கொடுத்துருந்தேன். ஸ்கிரீன் வரல. இதோ வரேன். ரெண்டு ஃபில்டர் மட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ உங்களுக்கு செகண்ட் இதுல இருந்து போகும்போது கம்மியாயிருக்கும். திருப்பியும் இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் கொடுத்தது வந்து 1ன்னு ஐடியலா கொடுத்துருந்தேன் கான்சன்ட்ரேட் ஃப்ளோ. அதுக்கு எனக்கு 0.0355 வந்தது, கம்மியா இருக்கு. திருப்பி அங்கேருந்து நான் இங்க போகும்போது 0.0175 வந்திருக்கேன். திருப்பி கம்மியாகும் செகண்ட் ஃபில்டர்ல இருந்து போயிட்டு வரும்போது. வருதா சார்? ஸ்கிரீன் வருதா? வருது. இப்போ அந்த கான்சென்ட்ரேஷன் நீங்க அந்த RO2ன்ற பிளாக்ல நீங்க அதை ரெடியூஸ் பண்றீங்க. கம்மி பண்ணோம். இப்போ அந்த RO2க்கான கோடிங் அது உள்ள இருக்கும் இல்லையா, வச்சிருப்பீங்க கரெக்ட்டா? அதுக்குள்ள பிளாக்ஸ் நீங்க போட்டிருப்பீங்க. பிளாக்ஸும் போடலாம், கோடிங்கும் இருக்கும். இது நான் இன்பில்ட்டா ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டம் நான் அப்படியே எடுத்து போட்டேன். ஓகே. ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டம் சார். சரி சார். இது ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டம் சார். நீங்க அதுக்கு தேவையான இன்புட்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கம்மி பண்ணி கொடுக்கும். ஃபைன். புரியுதா சார்? அலி சார், டவுட்ஸ் இருக்கா? இல்ல எங்க ஸ்டக் ஆறீங்கன்னு சொல்லுங்க சார், நான் சொல்றேன். எனக்கு புரியுது. ஓகே. கோ ஹெட். எனக்கு புரியுது. வேற இருக்காது. ஓகேவா? ஓகே மேடம். ஓகே சார். சோ உங்களுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன்ல நம்ம ஃபில்டரோட பர்பஸே என்ன, கம்மி பண்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் RO1ல இருந்து நமக்கு கம்மியாகும் ஆல்ரெடி கொடுத்த டேட்டால இருந்து. திருப்பி RO2க்கு போகும்போது திருப்பி கம்மியாகும். ஸோ அதுதான் நம்மளோட மெயின் பர்பஸே. இன்னும் நீங்க 2-3 ஃபில்டர் போட்டீங்கன்னா 0.0175ன்றது அது 0.00175 அப்படின்னு போகும். இல்லைன்னா 0.006 அந்த மாதிரி போகும். டிவைடட் பை 4 ஆர் சம்திங் பண்ணிட்டே போகும். அட்மோஸ்ட் 0.000ன்னு போனப்பறம் அது ஆல்மோஸ்ட் 0 தானே. ஸோ நம்ம அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. அது அவ்வளவுதான். ஓகேவா சார்? இப்போ மேட்லாப் வந்து எப்படி ஆன்லைனுக்குள்ள போகுதுன்னு நான் சொல்றேன். மேட்லாப் ஆன்லைன் அடிச்சீங்கன்னா மேட்லாப் ஆன்லைன், மேட்லாப் சிமுலிங்க் அப்படின்னு வரும். இதுல உங்களுக்கு ஸ்டார்ட் யூசிங் மேட்லாப் ஆன்லைன் அப்படின்னு இங்க ஒண்ணு நார்மலாவே காட்டும். இதுக்குள்ள யூ கேன், நான் வந்து நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் யூசரா இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க ஆல்ரெடி யூ கேன் ட்ரை தி ட்ரையல் செஷன். 30 டே உங்களுக்கு ட்ரையல் இருக்கும். அந்த செஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து அந்த 30 டேஸ் எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நீங்க வந்து யூ கேன் அதுல இருந்து லாக் அவுட் பண்ணிட்டு நீங்க கிராக்டு வெர்ஷன் யூஸ் பண்ணி, லைசன்ஸ் இருந்தா லைசன்ஸ்டு வெர்ஷனும் ஏத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா கிராக்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா கத்துக்கிறது பர்பஸ்க்கு லைசன்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கிராக்டு வெர்ஷன் இட் வில் டூ மோர். அதே மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது கிராக்டு வெர்ஷன் ஏத்தும் போது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா ஒரு கைடன்ஸோட ப்ராப்பர் கைடன்ஸோட பண்றது பெட்டர். ஏன்னா அதை தாண்டி நம்ம பண்ணும்போது சில எரர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஆன்லைன்ல பண்றதே இட் வில் பி மோர் சஃபிஷியன்ட். அதுலயும் உங்களுக்கு வந்து இது வந்துடும். நான் எப்படி அடிக்கிறதுன்றத இது கொண்டு இது பண்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கும். நீங்க சைன் இன் கொடுத்துக்கலாம். இல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூசர்னா கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் மேட்லாப், ஓப்பன் மேட்லாப் ஆன்லைன் கிடைக்கும். உங்கள்ட்ட லைசன்ஸ் இருந்தா மட்டும் இந்த கீ காட்டும். அப்படி இல்லைன்னா நீங்க ஓப்பன் மேட்லாப் ஆன்லைன் கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பிட் ஸ்லோவா இருக்கும். நீங்க அந்த மேட்லாப வெர்ஷன் டவுன்லோட் பண்றதே பெட்டர். இது வந்து அங்க நம்ம பார்த்தா அதே இது இங்க கிரியேட் ஆகும். அதே கமாண்ட் விண்டோ வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து சிமுலிங்க் இதாகும். சிமுலிங்க் ரன் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஸோ நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா,
அதே அதே செக்மெண்ட் வில் பி ஹியர். அதே விண்டோ இங்க இருக்கும். நீங்க அதே மாதிரி சிமுலிங்க்கும் இங்க இருக்கும். சிமுலிங் பேஜ்ல உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், பிளாங்க் மாடல் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் இருக்கும். ஆல்ரெடி எனக்கு ப்ரீ பில்ட் மாடலை நான் மாத்தணும்னா கூட மாத்திக்கலாம். இதெல்லாம் ப்ரீ பில்ட் மாடல் இருக்கும். ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம்க்கு ப்ரீ பில்ட் மாடல் எப்படி. அண்ட் நான் கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து சரியான இது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கோர்சஸ் லைக் எப்படி சொல்றது, நீங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாங்க் மாடல் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகி நமக்கு பிளாங்கா ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். அதுல நம்ம அங்க போட்ட மாதிரி பிளாக்ஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணிக்கலாம். புரியுதா? புரியுது. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்போ வரைக்கும்? இல்ல அண்ட் ஃபைனலா அந்த ஆண்டனா மாடல் மட்டும் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க சார். குமரன் சார். இல்ல மேடம் இல்ல. எல்லாருமே இன்னைக்கு மேட்லாப்ல போயிட்டு இன்னைக்கு இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா யூ வில் கெட் அவுட் ஆஃப் டச். ஸோ நீங்க வந்து இதை பத்தி ஃபுல் டெப்த் இது வேணும்னா கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மீன்வேல் எனக்கு அதுக்குள்ள நான் எதுவுமே மறக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து யூ கேன் கோ ஆன்லைன்ல போய் நீங்க ஒரு தடவை அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு 30 days தான் இருக்கும் வேலிடிட்டி. அதுக்கு மேல நம்ம நீங்க கிளாஸ் வாங்க, நம்ம கிராஷ் கோர்ஸ் டவுன்லோட் பண்ணி இது டவுன்லோட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு நிறைய இருக்கு. எம்பெடட்ல இருக்கிறவங்களுக்கு இதுல நிறையவே இருக்கு. ஸோ இட் இஸ் ஒரு கடல் மாதிரி. அது நம்ம ஒரு செக்மெண்ட் தான் ஒரு இதுல அட் டைம்ல முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஆப்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து ஆண்டனா டிசைனர் அப்படின்றதுல போய் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டூ மினிட்ஸ் லோட் மட்டும் ஆகட்டும். இப்போ இந்த ஆண்டனா இதுல வந்து நீங்க ஹார்ன் ஆண்டனா, இப்ப நம்ம ஏர்போர்ட் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மோனோபோல் ஆண்டனா, அப்புறம் நிறைய அப்படியே ரேவா இருக்கும் ஆண்டனாஸ். ஸோ அந்த செக்மெண்ட்லாம் நான் வந்து ஆண்டனா டிசைன் பண்ணணும்னா கூட இதுலயே பண்ணி யூ கேன் மேனுஃபேக்சரே பண்ணி தருவாங்க. நீங்க போனீங்கன்னா நீங்க இந்த டிசைனை மட்டும் சென்ட் பண்ணா போதும், அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி தந்துருவாங்க. ஆக்சுவலி இந்த ஆண்டனா பத்தி பார்த்தீங்கன்னா, நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இந்த ஆண்டனா டாபிக்லயே நிறைய பேர் பிஹெச்டி பண்ணுவாங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படி? ஆண்டனா பிஹெச்டி பண்ணுவாங்க. நாங்க கூடலாம் அங்கேயே ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க கூடலாம் ஆண்டனா, ஆர்எஃப் அதுலயே பிஹெச்டி பண்ணி மேட்லேப்ல வந்துட்டு ப்ரெசென்ட் பண்றவங்கலாம் கூட இருக்கிறாங்க. ஏன்னா அதான் அவங்க பிரியங்கா சொன்ன மாதிரி இட்ஸ் பிகர் டூல். ஆக்சுவலி பெரிய டூல். இட்ஸ் ஹியூஜ் ஒன். ஸோ நிறைய இருக்கு இதுல பார்க்கறதுக்கு. ஸோ இதுல வந்து சிஎஸ்டின்னு ஒரு டூல் தான் ஆண்டனாக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல, சிஎஸ்டின்னு சொல்லிட்டு அந்த டூல் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து மேட்லேப் மாறிட்டு வராங்க. ஏன்னா இது அனாலிசிஸும் கொடுத்துருக்கோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நாங்க டிசைன் பண்ணது மைக்ரோ ஸ்ட்ரிப்னு கொடுத்துட்டு நான் என்ன எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ரெக்டாங்குலரா இல்லை என்ன ஷேப்புன்னு கொடுத்தேன்னா எனக்கு இதுவே கொடுத்துரும். வாட் எவர் ஷேப் எனக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கும். இங்க ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கு, நீங்க எந்த ஷேப் கொடுத்தாலும் இட் வில் கிவ் யூ. இங்கேயே உங்களுக்கு வந்து எனக்கு ரெக்டாங்கிள் மட்டும் வேண்டாம், எனக்கு வந்து ஏதாவது ஷேப்போட வேணும்னா இ ஷேப்டு, ஹெச் ஷேப்டு இருக்கு, ஏ ஷேப்ல இருக்கு. தெரியுதா எல்லாருக்கும்? விசிபிளா இருக்கா? அவ்வளவுதான் சார். இதுதான் ஆண்டனா டிசைன். அதை நீங்க ரன் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் இன்பில்ட். இதை நான் மாத்திக்கணும்னா அந்த இதை மட்டும் மாத்தினா போதும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுதான் மேட்லாபோட ஃபுல் யூஸ் கேசஸ் அண்ட் என்னென்ன யூசஸ் இருக்கு. பைத்தானை விட இது எப்படி பெட்டர் அப்படின்றதான். ஸோ பைத்தான் வந்து ப்ரோக்ராமிங்க்கு மட்டும், மேட்லாப்ன்றது டோட்டல் என்டையர் இது. நான் சொன்னதை வச்சு உங்களுக்கே இதா இருக்கும். நீங்க அங்கெல்லாம் நீங்க ஒவ்வொரு இது இன்ஸ்டால் பண்ணணும். உட்காந்து எல்லா லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணாதான் நீங்க அந்த பர்டிகுலர் யூஸ் கேஸ்க்கு நீங்க யூஸ் பண்ண முடியும். இங்க அப்படி கிடையாது, எல்லாமே ப்ரீ பில்ட். நீங்க மேட்லாப் இன்ஸ்டால் பண்ணா மட்டும் போதும், உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அண்ட் சிமுலிங்க் மேட்லாபை விட சிமுலிங்க் பெட்டர் என்ன கேட்டா. மேட்லாப் வந்து இட் இஸ் ஜஸ்ட் மேட்லாப் சிமுலிங்க் தான் பேரு, பட் சிமுலிங்க் வந்து இட் இஸ் பிளக்இன் இன் மேட்லாப். அது வந்து இன்னொரு பெட்டரானது. கோடிங் தெரியாதவங்க கூட அதுல கோடிங்
பண்ணவே வேணாம், எடுத்து ரிசல்ட் கொடுப்பான். ஸோ அந்த அளவுக்கு இட் இஸ் பெட்டர். அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து வைடர் செக்ஷன் எல்லாமே இருக்கு. அண்ட் இப்போ வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கூட மேட்லாப் தே ஹவ் டேக்கன் இன் டு ஹேண்ட்ஸ். அதாவது பயோமெடிக்கல்லாம் வந்து அவுட் ஆஃப் தி இது மாதிரி நிறைய பேர் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏஐலாம் தே ஹவ் ஸ்டார்டட் யூசிங் மேட்லாப் இப்போ. ஸோ டாப் கம்பெனிஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து மேட்லாப் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆப்வியஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம லெவலப் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு வேணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்மள டெவலப் பண்ற சாஃப்ட்வேர் வந்து இஃப் இட் இஸ் நமக்கே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு கத்துக்க அப்படின்ற போது இதுல வந்து இட் இஸ் மோர் ஆஃப் ரொம்ப ஈஸியா நமக்கு கிடைக்காது. இட் இஸ் ஆல்வேஸ் அ பெஸ்ட் திங் டு லேர்ன் அண்ட் ஈஸி சாஃப்ட்வேர் ஈஸிலி. அதுக்கு வந்து இது ஒரு குட் பிளாட்ஃபார்ம், மேட் ஒர்க்ஸ் ப்ரொவைட் பண்ண ஒரு குட் பிளாட்ஃபார்ம் தான் மேட்லாப். அண்ட் ஐ ஹோப் இந்த செஷன் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ தேங்க்ஸ் ஹரிஷ் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நீங்க எல்லாருமே என் கூட ரொம்ப இன்ட்ராக்டிவா இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஹரிஷ் சார் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அலி சார் இருந்தா அவரையும் கூப்பிடுங்க, கொஞ்சம் ஒரு லாஸ்ட் செஷன்ஸ் எல்லாம் இன்ட்ராக்டிவா இருந்தாரு அப்படின்னு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் அலி சார் எல்லாருமே இன்ட்ராக்டிவா இருந்தது எனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. எஸ், சொல்லுங்க. ஃபீட்பேக் செஷனுக்கு முன்னாடி கேள்வி செஷன். கேளுங்க ஸோ யா, ஸோ ரிப்பீட் பண்ணுங்க. வாட் இஸ் மேட்லாப், எதுக்காக யூஸ் பண்றோம்? அப்பார்ட் ஃப்ரம் அலி மட்டும் வேண்டாம், நீங்க சொல்லாதீங்க ஆன்சர். ஸோ நீங்க சொல்லிடுவீங்க. ஸோ அதர்ஸ் இன்னைக்கு கத்துக்கிருப்பீங்க நல்லாவே. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மேட்லாப்னா என்ன, ஒரு ஐடியா இருக்குங்களா இப்போ? ப்ளீஸ் யாராவது? சார் இது ஒரு கம்ப்ளீட் டூல் சார், கம்ப்ளீட் A to Z. ஓகே, எக்ஸாக்ட்லி சார். டிசைனிங் அப்புறம் டேட்டா அனலிஸ்ட், லைக் ஏஐ கோடிங், எல்லாமே எவ்ரி திங் வி கேன் டூ இட் ஃப்ரம் திஸ் போர்ட்டல். எஸ் எஸ். எனி அதர் பாயிண்ட்ஸ்? எனி அதர் பாயிண்ட்ஸ் இருக்கா? நீங்க அப்சர்வ் பண்ணதுல இருந்து நீங்க சொல்லலாம். ராஜவேல், ரத்னவேல், எனிவன்? சிமுலேஷன்ஸ் அது ரிலேட்டடா இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து ஒரு ஹார்ட்வேர் ரிலேட்டடா பண்றோம் அப்படின்னா, ஸோ அது நம்ம ஒரு எரர் வந்ததுன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிமுலேஷன்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மேட்லாப் வந்து யூஸ் ஆகும். சூப்பர் டூலா சூப்பர். பார்த்து. எஸ் எஸ். ஹார்ட்வேருக்கு இப்போ அன்னெசரியா செலவு பண்ண வேண்டியது இருக்காது. எக்ஸாக்ட்லி எப்படி சார். எப்படி? கரெக்ட் கரெக்ட். சார் நோ நீட் டு இன்வெஸ்ட் மோர் அமௌண்ட் இன் ஹார்ட்வேர் சார். ஸோ அது சிமுலேஷன் பண்ணி இது வந்து ஓகே அப்படின்ற பட்சத்துல நம்ம அதுக்கப்புறம் வி கேன் பர்ச்சேஸ் த ஹார்ட்வேர். ஓகே ஓகே, நைஸ் நைஸ். ஆக்சுவலி அது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நானும் ஒன்று ஷேர் பண்ண விரும்புகிறேன் இந்த இடத்துல. லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு பேக் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ஒரு மெடிக்கல் பேஸ்டு ஒரு கம்பெனி. அங்கே நான் ஒரு எம்பெடட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ அந்த கம்பெனியோட ஒர்க் என்னன்னா, ஒரு மிஷின்ஸ் பண்ணுறாங்க. அந்த மிஷினோட பர்பஸ் என்னன்னா, ஒரு ஈகோலியா இருக்கா தெரியுமா? ஈகோலி பாக்டீரியா, ஈகோலி. பாக்டீரியா. ஆக்சுவலா நம்ம போற யூரின்ல வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிற ஒரு பாக்டீரியா. அது எல்லா ஹியூமனுக்குமே டிஃபால்ட்டா இருக்கும். பட் ஒரு அளவுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு டேஞ்சர். ஓகேவா? மோஸ்ட்லி சுகர் பேஷண்ட்ஸ், அப்புறம் பிரெக்னன்ட் இருக்கிற அவங்களுக்குலாம் வந்துட்டு ஈஸியாக அஃபெக்ட் ஆகிற ஒரு இது. ஸோ அதுக்கான ஒரு மிஷின் பண்ணுறது தான் பிளான். ஓகே, அந்த கம்பெனியில். ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக நாங்கள் ரிசர்ச் பண்ணி எந்த பாக்டீரியா எந்த ஆன்டிபயோட்டிக் போட்டால் அது ஈக்குவலி அழியுது அப்படிங்கிறத வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். எல்லாருக்கும் பாயிண்ட் புரியுதா நான் சொல்றது? அந்த ஈக்குவலி பாக்டீரியாவை அழிக்கணும். ஸோ எந்த பாக்டீரியா போட்டால் அழியும் அப்படிங்கிறத வி ஹேவ் டு ஃபைண்ட் இட். ஆன்டிபயோட்டிக், கரெக்ட். ஸோ இப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஆர் ஸ்பெண்டிங் மினிமம் 3 இயர்ஸ், 2 இயர்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா மைக்ரோபயாலஜி டீமே எங்களுக்கு வேணும். அவங்க ஒரு பாக்டீரியா ரெடி பண்ணி கொடுக்கணும். அது நாங்கள் பண்ண மிஷினில் இன்சர்ட் பண்ணணும். அது கரெக்டான அளவில் அதை கரெக்டாக போட்டு அந்த டைமுக்கு அந்த ஈகோலி பாக்டீரியா அழியுதா, டிஸ்ட்ராய் ஆகுதா, எவ்வளோ நேரம் ஆகுது, எல்லாத்தையும் நாங்கள் வி ஹேவ் டு மெஷர் இட். ஓகே, ஸோ ஜஸ்ட் இமேஜின் அந்த மிஷினோட காஸ்ட் 11 lakhs. அந்த மிஷின் நாங்கள் பண்ண காஸ்ட் 11 lakhs நாங்கள் மிஷினுக்கு பண்ணோம். ஓகேவா? இப்போ அது ப்ரொடக்ஷனில் போயிட்டு இருக்கு. இட்ஸ் அ குட் ஒன்.
பட் நாங்க ஸ்பெண்ட் பண்ண டைம் 2 இயர்ஸ் நாங்க அத ஸ்பெண்ட் பண்ணோம். பட் அந்த ம். இடத்துல நாங்க யூசிங் MATLAB நாங்க அந்த ஸ்பெண்ட் பண்ண காசுக்கு ஈஸியா பண்ணிக்கலாம் இல்லையா? ரொம்ப சிம்பிளா அந்த வேலைய முடிச்சிருக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆகுது இப்போ. டைம் கூட இப்போ சேவ் மீன்ஸ் ஆயிருக்கலாம். டைம் சேவ் ஆயிருக்கும். 2 இயர்ஸ்ங்க 6 மந்த்தா கூட மாறி இருக்கலாம். மேபி 1 மந்த்ல கூட வி வில் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட். ம். இது ஏன்னா அந்த மெஷின் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான மெஷின் ஆக்சுவலி அது. வெரி, வெரி கிரிட்டிக்கல். லைட் வந்துட்டு என்டர் ஆகணும். அந்த பிரிசம்ல பட்டு இந்த பக்கம் லைட் இந்த பக்கம் போகணும். வெரி, வெரி கிரிட்டிக்கல் ஆன ஒரு சிஸ்டம் அது. அந்த கிரிட்டிக்கல் சிஸ்டம் கிரியேட் பண்றதே வந்து அதுவே ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ ஜஸ்ட் இமேஜின் அந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சிஸ்டம்லாம் வந்துட்டு பண்றோம் அப்படின்னா, வில் கோ வித் MATLAB அண்ட் தென் வில் ம். என்டர் இன்டு த ப்ராஜெக்ட் புரோட்டோடைப். ஓகே, எக்ஸாக்ட்லி. ஜஸ்ட் இமேஜின் ராக்கெட். ஜஸ்ட் இமேஜின் ராக்கெட் ஆல்சோ. இப்போ ராக்கெட்லாம் மேல போகுறாங்கன்னா, ஏகப்பட்ட கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் அதுல இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு MATLAB வச்சு பண்ணிட்டு தான் என்டர் ஆவாங்க அதுல. ம். ஸோ வேரெவர் யூ கோ MATLAB இஸ் தேர். பட் ஸ்டார்ட் அப் கம்பெனில யூஸ் பண்றது இல்லன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் அப்ல எதுலயுமே MATLAB யூஸ் பண்ணதே கிடையாது. ம். ஏன்னா லைசென்ஸ் ப்ராப்ளம். எக்ஸாக்ட்லி ஆ. சார். லைசென்ஸ் ப்ராப்ளம் கிராக் யூஸ் பண்ண அவாய்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் அப்ல வைரஸ் இஷ்யூஸ்னால. ஸோ நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் அப்ன்றதால MATLAB யாரும் அதில யூஸ் பண்ணல. பட் என்னோட அட்வைஸ் வந்துட்டு நீங்க MATLAB மாரி ஃப்ரீயாவே ஆன்லைன்ல இருக்கு ஒண்ணு. GNU ஆக்டேவ்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரியங்கா நீங்க? அதுவுமே மேத்ஸ் பாக்ஸோட ஒரு இதுதான் சார். பட் அது ஃப்ரீ அது. ஓப்பன் சோர்ஸ் அது. ம். ம். MATLAB உடைய எல்லா ஃபீச்சருமே அதிலேயே இருக்கும். நான் வேணா சாட்ல போடுறேன். GNU ஆக்டேவ். ஸோ இதுதான். இது MATLABனுடைய ஓப்பன் சோர்ஸ் மாரி சாட்ல போட்டிருக்கேன். நீங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ தட் அது ஈஸியா நீங்க ஈஸியா நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒண்ணு. ஆக்சுவலா இன்னொன்னு நான் ஒர்க் பண்றப்போ சயின்டிஸ்ட் கூட இருந்தாரு என் கூட. ஒரு சயின்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணேன். ஏன்னு தெரியல. நாங்க அப்ப MATLAB ஏன் நான் யூஸ் பண்ணலன்னு எனக்கு தெரியல. யூஸ் பண்ணியிருக்கணும். பட் நான் அந்த டைம்ல யோசிக்கல அத பத்தி நானுமே. நீங்க பட் பைத்தான் ஏன் நிறைய தெரியல. ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி அது பைத்தான் தான் ஆக்சுவலா. பைத்தான் சி கம்பைன்டு ப்ராஜெக்ட் அது. எல்லாமே வி டிட் எவ்ரிதிங் இன் பைத்தான் போயிடுச்சு. So that we didn't focused on simulation part. So that's why. So MATLAB is a wonderful tool. ஓகேங்களா? This is all about my feedback and story. Okay. வேற யாருக்கா இருக்குங்களா? எனிதிங் டு ஷேர்? ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னா டீச்சிங் பத்தி கூட சொல்லலாம். ஐ அம் ஆல் டு ஹியர். தேங்க்யூ மேடம். Yeah. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டூல் மேடம். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு டூல் இது கத்துக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டூல் ஆக்சுவலா. எஸ். தேங்க்யூ வெரி மச். டூ ட்ரை. தேங்க் யூ so much sir. Thank you. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. Thank you so much sir. Means a lot. Thank you. வேற மேடம் யாராச்சும்? அதே சேம் ஃபீட்பேக் தான். பட் நான் எலக்ட்ரிக்கலும் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய சர்க்யூட் பண்றதுக்கு முன்னாடி நான் மேக்ஸிமம் சிமுலேட்டர் தான் பண்ணுவேன். ஓகே. அப்போ அதை பார்த்துட்டு அப்புறம் தான் அது கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதோடைய அப்படியே சேம் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு அதோட. ஸோ அடுத்த இதுல பண்ணும்போது இதுல நிறைய டூல்ஸ் பண்ண முடியும் ஈஸியா. எக்ஸாக்ட்லி. யா, டூ ட்ரை. ஸோ இது இப்போ நான் திருப்பி ட்ரை பண்ணுவேன். ஏன்னா Sure, sir. கண்ட்ரி இன்னைக்கு வந்து கண்ட்ரி ஏன்னா நான் பொதுவாக மெக்கானிக்கல் தெர்மல் ஹெச்விஎஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அது சம்பந்தமா Okay. இந்த பார்க்கணும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ. வேற யாராச்சும்? விஜயகுமார் சார். டயர்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் பேசி பேசி. அதான் சார் அவர் ராஜவேல். நோட்ஸ் எடுத்துட்டு வருவார் சார். வெயிட் பண்ணுங்க சார். கொஞ்சம் டைம் கொடுங்க. ராஜவேல் நீங்க ஏதாவது? ஆக்சுவலா நான் ரீசெண்டா ஒரு ஓப்பன் சிவி வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். அது Okay. ஆக்சுவலா ஹார்ட்வேர் ரிலேட்டடாக தான் இருந்தது. ESP32 யூஸ் பண்ணி. ஆக்சுவலா நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் நானு. ஸோ நான் அப்போ அது பண்ணும்போது எனக்கு ஏகப்பட்ட எரர்ஸ் வந்தது. என்னோட அந்த ரோபோட்டிக் ஆர்ம் வந்து சரியா ஒர்க் ஆகல. ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த டைம்ல எனக்கு ஆக்சுவலா இந்த சிமுலேஷன்ஸ் வந்து எனக்கு தெரியாது. MATLAB பத்தி தெரியாது. இப்போ Okay. ரீசெண்டா தான் எனக்கு இதை பத்தி தெரிஞ்சுது. ஸோ இந்த செஷன் வந்து இப்பதான் நான் பாக்குறேன். எனக்கு நிறைய ஃப்ரீ செஷன்ஸ்லாம் நிறைய வந்தது. பட் நான் அதெல்லாம் எதுவுமே பார்க்கவே இல்லை. பிகாஸ்
எனக்கு அதுல பெருசா நாலேஜும் இல்ல. இப்ப நீங்க ஓகே. சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது, இதுல தனியா கம்ப்யூட்டர் விஷனுக்குன்னு சொல்லி தனியா ஒரு டூல் இருக்கிறது. ஆக்சுவலா அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் விஷன் ரிலேட்டடானது தான் நான் பண்ணது. So ஓகே. இப்பதான் எனக்கு தெரியுது மேபி நான் அந்த சிமுலேஷன்ஸ் ஆக்சுவலா நான் இந்த ப்ராஜெக்ட் இப்போ முடிச்சிட்டேன். ஆனா நான் அது பண்றதுக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டா நான் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. எவ்ரி வீக்கெண்டா பண்ணும்போது எனக்கு 1 மந்த் ஆச்சு. ஸோ ஓகே. இது வந்து இப்போ சிமுலேஷன்ஸ் நான் ஃபர்ஸ்டே நான் பண்ணியிருந்தேன்னா மேபி எனக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆயிருக்கும். ஸோ எனக்கு எக்ஸாக்ட்லி. இப்பதான் இந்த இதை பத்தி தெரிய வருது, இந்த சாஃப்ட்வேர் பத்தி. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்லயும் கன்ஃபார்மா ட்ரை பண்ணுங்க. யா கண்டிப்பா. தேங்க்யூ. சாரோட மினி வெர்ஷன் ஸ்டோரி கேட்ட மாதிரி இருந்தது லைட்டா. ஓகே. ஓகே. ரத்னவேல் நீங்க ஏதாவது மேம் இந்த மேட்லேப் வந்து நான் காலேஜில் யூஸ் பண்ணியிருக்கேன். லேப்ல வந்து ஓகே. இருக்க இந்த டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அதுல எல்லாமே வந்து எக்ஸாக்ட்லி சார். அங்கிருந்து தான் எனக்கும் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து பார்த்துருக்கேன். பட் அது காலேஜுக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணதில்லை. ஒரு கொஞ்ச நாள் சும்மா நானே அந்த வந்த சிக்னல்ஸ் எல்லாமே சும்மா நான் ம். லேப்ல வந்து வச்சு பார்த்து இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பெருசா யூஸ் பண்ணதில்லை. பட் ஆனா ஒரு டைம் பாஷ்ல போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது வேணா அவங்க கேட்டாங்க, மேட்லேப் தெரியுமா அப்படின்னு சொல்லி. ஆ. அவங்கள வந்து நிறைய ஹையர் பண்ணாங்க. மேட்லேப் ம். தெரிஞ்சவங்கள எடுத்துக்கிட்டாங்க. அப்போ கேள்விப்படும்போது தான் நம்ம விசியூஸ் எல்லாம் பண்ணும்போது அதுக்கான இன்டர்ஃபேஸஸ்லாம் அவங்க மேட்லேப்லேயே சிமுலேட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. ம். புரோட்டோடைப் போறதுக்கு முன்னாடி அதை இந்த மேட்லேப் யூஸ் பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க அப்படின்றது வந்து தெரிய வந்தது. அதுக்கப்புறம் எதுவும் பார்க்கல நான் அது. அப்புறம் ஓகே. இங்கே கிளாஸ்ல தான் பார்க்குறேன் நான். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபோ. ஓகே. செல்வகுமார் சார். டைம் இல்லையா? ஆக்சுவலா இல்ல. மைக் டயர்டா ஒரு இருக்கு. யா யா ஓகே. ஃபைன். ஆக்சுவலி நான் ஒரு குட்டி ஃபீட்பேக் தரணும். நீங்க ஆக்சுவலா ரொம்ப கரெக்ட் டைம் முடிச்சிட்டீங்க ஆக்சுவலா. ம். ஏன்னா பைத்தான், இந்த லினக்ஸ் செஷன், அப்புறம் பிசி டிசைனிங், ஐஓடி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி டாபிக் இருக்கு, கண்டென்ட் இருக்கு, நிறைய பேசுறதுக்கு இருக்கு. பட் ம். நீங்க இந்த டைமுக்கு முடிக்கணும்ட்டு சொல்லிட்டு ஸோ கிறிஸ்பா நீங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க. ம். ஸோ ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஸோ எல்லாரும் டயர்ட் ஆகாம கவனிச்சிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ ஏன்னா இது அகைன் சொன்ன மாதிரி இந்த மேட்லாப்ன்றது பிக் டாபிக். யாரை கேட்டாலும் மேட்லாப் சொல்லி தரலாம், பட் என்ன சொல்லி தரணும்னு கேட்பாங்க. இட்ஸ் a பிக் டாபிக். இதுல டாக்டர்ஸ் படிக்கலாம், இது உண்மையை சொல்ல டாக்டர்ஸ் படிக்கலாம், பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கலாம், சிவில் இன்ஜினியர் எல்லாருமே இந்த மேட்லாப் தெரிஞ்சுக்கலாம். லைக் லினக்ஸ் மாதிரி. லினக்ஸ் எப்படி ஒரு காமன் டாபிக்கோ, மேட்லாப் அதை விட இன்னொரு காமன் டாபிக் எவ்ரி ஒன். ஸோ இது ஒர்க்கை கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக மாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எவ்ரி ஒன் மேபி வில் நீட் டு நோ. எஸ், தேங்க்யூ பிரியங்கா டு கண்டக்ட் திஸ் செஷன். Thank you. Thank you so much, sir. lead Thank you for the session. opportunity. Thank you for the opportunity. உங்களுடைய ஃபீட்பேக் நீங்க சொல்லுங்க பிரியங்கா. எப்படி இருந்தது செஷன்? ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, பட் கிறிஸ்பா இன்னும் டைம் சொல்லிருங்க. இன்னொரு டைம் சொல்லணும்னா, நான் வந்து லைவ் செஷன்ஸ் வந்தேன் முன்னாடி. அண்ட் எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்பான்சிவா இருந்தாங்க. பட் என் கிளாஸ்ல எல்லாரும் ரெஸ்பான்சிவா இருப்பாங்களான்ற கான்ஸ்டன்ட் டவுட் என்கிட்ட இருந்துட்டே இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு அது வந்து பர்சனலா இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. என்கிட்ட எல்லாரும் பேசி டவுட்ஸ் கேட்டு நான் அதை இது பண்றது. அண்ட் எல்லாருமே வந்து இன்ட்ராக்டிவா இருந்து டவுட்ஸ் கேட்டது எனக்கு பர்சனலா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் எனக்கே ஒரு ஸ்டெப் நான் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சா மட்டும் அது வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைபிளா இருக்கு. நம்ம நம்ம பண்றது வந்து இன்னொருத்தவங்களுக்கும் புரியுது, நம்மளால அது போய் சேர்க்க முடியுதுன்றது இட் வில் கிவ் யூ 100 டைம்ஸ் மோர் ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கும். ஸோ நான் சார் கிட்ட ஸ்டார்டிங் சொல்லும் போதே நீங்க கொஞ்சம் ஹைப்பா இருக்கீங்க அப்படின்னாரு. ஆக்சுவலா அது ஒரு மாதிரி ஐ வாஸ் லைக் எல்லாரும் ரெஸ்பான்சிவா இருப்பாங்களா அப்படின்ற ஒரு இது இருந்தது. அண்ட் தேங்க்ஃபுல்லி எல்லாருமே ரெஸ்பான்சிவா இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. சாரி, இடையில எங்க ரிலேஷன்ஸ் கொஞ்சம் வந்துட்டாங்க, போக ஓகே சார். வேண்டியதாச்சு. ஓகே சார். நோ அதனால ப்ராப்ளம். இப்போதான் நான் வந்தேன். சாரி, நோ ப்ராப்ளம். முழுமையாக கேட்க முடியல. நோ தேங்க்யூ. ப்ராப்ளம் சார். தேங்க்யூ விஜயகுமார் சார். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ ஆல் டு ஜாயின் த செஷன் அகெயின். ஆக்சுவலாக நாளைக்கு வந்துட்டு இன்னொரு மேட்லாப் செஷன் இருக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது நாளைக்கு இல்லை, கம்மிங் சண்டே. ஏன்னா இப்போ மேட்லாப் எடுத்தாச்சு, திரும்பவும் இன்னொரு மேட்லாப்னா அது ஆடியன்ஸ் நல்லா இருக்காது, லைக் பண்ண மாட்டாங்கன்னு தோணுச்சு. அதனால கம்மிங் சண்டே மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். சேம் லிங்க்கு, அது இங்கிலீஷில் இருக்கும். இஸ் ஃப்ரம் பெங்களூர், ஐ திங்க் பெங்களூர்ல இருந்து வருவார். அண்ட் சாட்டர்டே வந்துட்டு ஏஐ பற்றி, மத்திய பிரதேஷ் நினைக்கிறேன், அங்கேருந்து ஒரு பர்சன் வந்து கிளாஸ் எடுப்பார் ஏஐ பற்றி.
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இஸ் ஆல்சோ ஃபவுண்டர் ஆஃப் அனதர் கம்பெனி. ஸோ அவர் வந்துட்டு ஏஐ பற்றி கிளாஸ் எடுப்பார். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ செஷன்ஸ் எல்லாமே ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுப்பாங்க எல்லாமே. ஓகேங்களா? இது நிறைய பைப்லைன் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்து இதை டெவலப் பண்ணுற மாதிரி. ஸோ இட்ஸ் நாட் ஃபார் கிளாஸஸ் மோட்டிவ்ல கிடையாது, ஜஸ்ட் டு ஷேர். அவங்களுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும், அடுத்து ஏதாவது ஃபர்தராக பிளான் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் இந்த டெமோ கிளாஸ். அதுதான். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல் டு ஜாயின் த செஷன். நம்ம இன்னொரு கிளாஸ்ல கம்மிங் சாட்டர்டே நைட்டு சாட்டர்டே நைட் தான் ஏஐக்கான கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏஐனா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் மாதிரி கொடுக்க போகிறாங்க. அது எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இங்கிலீஷில் இருக்கும். இட்ஸ் நாட் தமிழ், இட்ஸ் இங்கிலீஷ். ஏன்னா ஒரு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் அவருக்கு தெரியும் கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். ஸோ ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம் எல்லாருமே. ஓகேங்களா? ஸோ எஸ், தேங்க்யூ ஆல். Bye. Thank you, sir. Thank you. Yeah. Thank you. Yes. Thank you. Yes, thank you. Thank you.